நம்ம தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டு இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து இது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே அப்படியே மாற்றி மாற்றி படிக்க மாட்டோம். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து வேலை செய்யும். அதே மாதிரி இது எல்லா டைம் ஃப்ரேமுக்கு வேலை செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய சார்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வேறு வேறு மாதிரி வேலை செய்யும். அதே இண்டிகேட்டர் மாற்றி மாற்றி வேலை செய்யும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த ப்ரைஸை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு ஹை அண்ட் லோ அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபாலோ பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட். ப்ரீவியஸ் மார்க்கெட்டுங்கிறது 30% மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். கரண்ட் மார்க்கெட் வந்து 70% மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணும். புரியுதுங்களா? அதாவது ப்ரீவியஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி கரண்ட் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கோ, அந்த பேட்டர்னோட எட்ஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிலோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணும். ப்ரீவியஸ் மார்க்கெட்டு, அதாவது ப்ரீவியஸ்னால் என்னது, முடிஞ்சு போன மார்க்கெட், பாஸ்ட் டென்ஸ். இது இருக்குன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டு. இப்போ இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த கரண்ட் மார்க்கெட் வந்து இதோட 25, 50, 75, 100 இதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே அதோட இது இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வர்ற விஷயங்கள் 30% தான் இருக்கும். மிச்சம் 70% வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அதனால தான் எப்போவுமே சொன்னேன் கரண்ட் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ரொம்ப ப்ரீவியஸ் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு சின்ன ரூட் மேப் மாதிரி, எந்த இடத்துல இந்த ட்ராப் எல்லாம் வைப்பாங்க, ஸோ எந்த இடத்துல அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், எப்படியெல்லாம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான். நம்ம பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்தை எடுக்கிறோம், 15 நிமிஷத்தை எடுக்கிறோம், 1 ஹவர் எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணாது, ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். அந்த ப்ரைஸுக்குள்ளே அது இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 1 ஹவரே எடுத்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அதிகபட்சம் ஹை அண்ட் லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்குது, எங்கே லோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஹையர் லோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ப்ரைஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே பண்ணுறோம். அதை விட அடுத்த மார்க்கெட் போச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது, அதை விட பெரிய ஃப்ரேம் போய் பார்க்குறோம். பெரிய ஹை அண்ட் லோ ஃப்ரேமுங்கிற இடம் இங்கே முக்கியம்னா இன்னும் பெரிய ப்ரைஸ் போய் பார்க்கணும். இப்போ 10 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் இதை உடைச்சா எங்கே போகும்னு பார்க்குறதுக்கு 30 ரூபா பார்க்குறோம். அதை உடைச்சா எங்கே போகும்னு பார்க்குறதுக்கு 100 ரூபா பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். அதாவது என்ன அர்த்தம், ப்ரைஸ் தான் வால்யூமை அட்ராக்ட் பண்ணுறது, வால்யூம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணுறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? ஸோ அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஹையர் லோவை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு ஹையர் லோ மீன்ஸ் ஸ்பெசிஃபைடாக இது அப்படின்றத விட ஓவரால் நம்ம என்ன பார்க்கலாம், கொஞ்சம் அவுட்லைனாக நம்ம பார்க்க அடுத்து மார்க்கெட் எங்கே போகுது, அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? சரி. அதனால் இதில் உள்ள ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல தெளிவாக புரிஞ்சு கிளியராக அதன்படி பாருங்கள். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலுக்குன்னு உலகத்தில் எங்கேயுமே போய் படிக்க வேண்டியது இருக்காது. இதுக்கப்புறம் உள்ளது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் அப்படிம்பாங்க, அது வந்து பயிற்சியில் தான் வரும். இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் சரியாக அப்ரோச் பண்ண தான் அது வரும். அது மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் தான் வரும். சும்மா இந்த இடத்துல இவ்வளோ தான் அப்படின்னு மொட்டையாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டியாக பண்ணணும். மார்க்கெட் என்ன மாதிரி பவுண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நீங்கள் பண்ணணும். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 9 விதமான பவுண்ட்ரியில் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நேற்றோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து அதிகபட்சம் பையர் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நேற்றே இந்த 50% தாண்டி கீழே வந்துட்டு மறுபடியும் நான் என்ன சொன்னேன், 4 ஹவர்ஸுக்குள்ளே மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வரல அப்படின்னா, புரியுதுங்களா, இதுக்கு கீழே இருக்குது இப்போ கரண்ட்டாக, அடுத்த 4 ஹவர்ஸில் இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரம் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொன்னோம். ஸோ அப்போ இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் இருந்தது. சரி, இப்போ இது மேலே போகுது, அப்போ இது எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஃப்ரேம். இப்போ 1 ஹவரில் இருக்கோன்னா அடுத்த பெரிய ஃப்ரேம் வந்து 4 ஹவர். அப்போ 4 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. அப்போ அதை கனெக்ட் பண்ணோம்னா இப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து 4 ஹவரோட அந்த 50% லைனை தொட்டுட்டு பாடி வைக்க முடியாமல் விக்கு மட்டும் வச்சு அடுத்த கேண்டில்
மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கவனிங்க, அடுத்த கேண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயே ஏற்கனவே 1 ஹவர் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட இந்த இடத்த தாண்டி பாடி வைக்க முடியல. அடுத்து விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு. அடுத்து இந்த இடத்த தாண்டி பாடி வச்சது ஒரு நல்ல சைனு. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த ஒரு 3, 4 மணி நேரம் 12 மணி நேரத்துக்குள்ள இந்த பாடியை தாண்டி அடுத்த பாடி தாண்டி பாடி தாண்டி பாடி போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து 50% பவுண்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம 1 ஹவர் ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்போ 1 ஹவருக்கு கவனிங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தோட ட்ரெண்ட் லைன் எடுத்தீங்கன்னா அது எந்த இடத்துல இடிக்குது, இந்த லோக்கு இந்த இடத்துல இடிக்குது. அப்போ இதை தாண்டி அஃபீஷியலாகவே போயிருச்சு, இந்த இடத்துல தான் இடிக்குது. அப்போ இது ஆரம்பிச்ச இடம், ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம், இது அதிகபட்ச லோ, இது அதிகபட்ச ஹை. அப்போ இதை தாண்டி அஃபீஷியலாக கேண்டில் போட்டாலே மறுபடியும் இந்த லோ உடைக்கலைன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடம் டு இந்த இடம் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர். அப்போ 4 ஹவர் அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நேராக கொண்டு வந்து இப்படி வச்சோன்னா ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுலாம் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கிளியராக. அப்போ இந்த இடத்துல இடிக்குது, அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்குது, இந்த இடத்துல இடிக்குது. ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. அப்போ எங்கே வரைக்கும் போகும், அப்போ இதை 1 ஹவர் கவனிங்க, 1 ஹவர் இதை உடச்சி வெளியில் அவுட் சைடு ஸ்ட்ராங்காக போகுதுன்னா ஓவர் வேல்யூக்கு இது ஆரம்பிக்கிற இடம் அது இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரைக்கும் போகணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போகணும். அடுத்து 4 ஹவர் பார்த்தீங்கன்னா எங்கே இடிக்குது, இந்த இடத்துல இடிக்குது. அப்போ இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வரும். இதை உடைச்சதுன்னா 50% உடைச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டிங் வரும். இதே என்ன அர்த்தம், நீங்கள் அப்படியே 75 போடுங்க, கிளியராக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதோட 75 போடுங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் விஷயம் பாருங்கள். அப்போ இதோட 75, இதோட 75, இவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ட்ரெண்ட் லைன் வரணும்னு கிடையாது. அதான் சொல்ல, வெறும் ப்ரைஸை வச்சே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இடம், அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, 1 ஹவரோட பேஸ் இருக்குது, 4 ஹவரோட 75 இருக்குது. அப்போ மார்க்கெட் எந்த இடத்துக்கு வரும், இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டை அடுத்து வந்து வரணும். புரியுதா, இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துக்கு வரணும். அப்போ 50யை தாண்டி இப்போ முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் அப்படி இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குமா, போகாது. கட்டாயம் என்ன பண்ணணும், ஃபியூல் போடணும் இல்லையா. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், 1 ஹவரில், ஐ மீன் 4 ஹவரில். இது 1 ஹவர் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கேருந்து பையர் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த கொண்டு போகிற தூரத்தில் என்ன பண்ணலாம், அதிகபட்சம் முதல்ல என்ன பண்ணணும், இந்த 50% உடைச்சா மட்டும்தான் அது மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கே வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி வந்துச்சுன்னா அகைன் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கு வந்துடும். இதோட 75 to 25 இன்னும் கேண்டில் வைஸாக பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதா, இதே மாதிரி. அப்போ ஏற்கனவே பையர் கொண்டு போன கேண்டில் எவ்வளவு, இப்போ ஏற்கனவே கொண்டு போன பாடி விக்கு இதை தாண்டி கொண்டு போயிருக்காங்க. இப்போ இது விக்கு இருக்குது. அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதிகபட்ச விக்கன் பாடி இங்கே இருக்குது. அப்போ இந்த பாடியை விக்கையும் தாண்டி அதிகபட்சம் இதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இதை உடைச்சி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துடும். அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. அதாவது என்ன அர்த்தம், ஒவ்வொரு விஷயமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஓகே, இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக 50% தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ எது வரைக்கும் போகும்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 4 ஹவரில் அப்கிரேட் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ 4 ஹவரோட 50% இந்த இடத்துல இருக்குது. அப்போ 4 ஹவரில் என்ன நடக்குது, பவுண்ட்ரி வந்திருக்கு. பவுண்ட்ரினா என்னது, 0, 1, 0.5 இதெல்லாம் பவுண்ட்ரி. கரெக்டாக, அதுங்கெல்லாம் முக்கியமான முடிவு எடுப்பாங்க அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். கரெக்டாக. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 ஹவர் வந்து இந்த இடத்துல போயிட்டு போக முடியாமல் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இது போகுமா போகாதா அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ 1 நிமிஷத்தில் என்ன நடந்திருக்கு, இது உடச்சி பெரிய அளவில் போகிறக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த கேண்டிலோட 50% தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுதுன்னா கேண்டில் அனாலிசிஸ் படியே இது செல்லரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. சரியா. அடுத்து பேட்டர்ன் அனாலிசிஸ் படி, அப்போ இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஹையர் லோ இங்கே இருக்குது, இப்படி வரைங்க பேட்டர்ன். இது ஒரு ஏ பேட்டர்ன், இது ஒரு ஏ பேட்டர்ன், இது இன்சைட் பேட்டர்ன், இது வேண்டாம், இது ஒரு ஏ பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன். தலையை உடச்சி போகிறத மட்டும் வரைஞ்சா போதும். அப்போ இதை உடச்சி என்ன போயிருக்கு, இது போயிருக்கு. அப்போ இது ஒரு பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் கேண்டில் படி இந்த கேண்டிலோட 50% தாண்டி கீழே வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. பேட்டர்ன் படி இந்த தலையை உடச்சி இங்கே வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா. ஓவரால் ட்ரெண்டு படி இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா எங்கே அடிக்கும், இந்த இடத்துல அடிக்கும். வரைஞ்சே பார்த்துடலாம். அதிகபட்ச லோ அதிகபட்ச ஹை நோக்கி எடுத்திங்கன்னா எங்கே அடிக்குது, ட்ரெண்ட் லைன் ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில்னா இந்த இடத்துல அடிக்குது. அப்போ இந்த இடம், அப்போ இதை தாண்டினாலே
ட்ரெண்ட் லைன் படி என்ன ஆகும், இதை தாண்டினாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கீழே வந்து, அதான் சொன்னேன் இது ரெண்டையும் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கீழே வந்துடும். அப்போ எங்கே வரைக்கும் வரும், இதோட 50% கண்டிப்பாக வரும். அப்போ அதே உடைச்சா எங்கே வரும், இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு 75 to இந்த பேஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை வந்து இன்ச் பை இன்ச்சாக அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ண 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 உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் வந்து ஈஸியாக அடுத்து எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியும். டவுன் கிரேட் பண்ணால் போக போக கரண்ட்டாக மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, மார்க்கெட் வந்து ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறதுக்கு டவுன் கிரேட் பண்ணணும், ரொம்ப விரிவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். சரியா? இப்போ பையர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கேருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க, இந்த 25 தாண்டி 50 கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இவங்க மேலே தான் போகிறாங்கன்னா திரும்ப வர்ற மார்க்கெட்டு திரும்பி வர்றது இந்த பையர் கொண்டு போன தூரத்தில் பாதி வரைக்கும் வரலாம், இப்படிதான் பாதி வரைக்கும் வரலாம், மறுபடியும் வந்துட்டு இது மேலே போகணும், அப்போ தான் ஃபர்தராக மேலே போகும். இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் இதை இடித்து மேலே போனால் மட்டும்தான், அதாவது என்ன அர்த்தம், அடுத்த 3 கேண்டில், அப்போ 3 கேண்டில்னால் அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளே இது மேலே போய் மெயின்டைன் பண்ணால் தான் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். அப்போ கீழே வந்தால் எங்கே இருக்கும், ப்ரைஸ் லைன் இங்கே இருக்குது, பவுண்டரி எங்கே இருக்குது, பாடி விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த பாடி விக்குள்ளே மார்க்கெட் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துலலாம் கவனிங்க தெரியும், 4 ஹவருக்குள்ளே முதல்ல கவனிங்க, ஒவ்வொரு விஷயமா கவனிங்க, உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே அதிகபட்சம் பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த பாடியை தாண்டி மேலே போச்சு, அதிகபட்ச விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் கவனிங்க, ஒவ்வொன்றா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். போய் திரும்பி வந்து விக்கு மட்டும் வந்துச்சு, அகைன் பாருங்கள் விக்கு தான் வந்துச்சு, அகைன் திரும்பி பாருங்க விக்கு தான் வந்துச்சு. அப்போ இந்த விக்கா கவனிங்க, இங்கே இருந்த விக்கு இங்கே போச்சு, இங்கே இருந்த விக்கு இங்கே போச்சு, இங்கே இருந்த விக்கு இங்கே போச்சு, இப்படி மேலே 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 போயிட்டுருக்கு. அப்போ இன்னி போயிடுச்சு வந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரே ஃபோர்ஸில் இதை இடித்து பாடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரவே வராது. ஏன், விக்கு மேலே 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 போயிட்டே இருக்குது. அப்போ மேலே மேலே போகும்போது லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா அக்ரெசிவாக ட்ரை பண்ணுவாங்க. அக்ரெசிவாக ட்ரை பண்ணுறதுனா என்னென்னா, இந்த மாதிரி பெரிய கேண்டிலாக போட்டு ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன நடக்கணும், நீ என்ன வேணாலும் பண்ணு, பெருசாக போடு சிறுசாக போடு, அது மேட்ரு கிடையாது. இதை தாண்டி நீங்கள் பாடி வச்சு 3 மணி நேரம் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான், முதல்ல கண்டிஷன் பாடி வைக்கணும். விக்கை தாண்டி பாடி வச்சு அது மெயின்டைன் ஆனால் மட்டும்தான், அந்த 4 மணி நேரத்தில் பாடி முடிகிற வரைக்கும் இருந்தால் மட்டும்தான், செல்லர் கண்ட்ரோலில் எடுத்திருந்தால் மட்டும்தான் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மேலே தான் போகும். அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், மார்க்கெட் வேகமாக வருதா ஸ்லோவாக வருதா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே இருந்த பாடி என்ன நான் சொன்னாலே விக்குக்குள்ளே பாடியை கொண்டு வருவாங்க, இங்கே கொண்டு வந்தாங்க, இங்கே கொண்டு வந்தாங்க. ஆனால் விஷயம் என்ன நடக்கணும், இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை தாண்டி பாடி வரும். வந்திருக்கா, வரல, இதை தாண்டி விக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சரன்னு மேலே தான் போகும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இது இங்கே வந்துருச்சு பாடி, இங்கே இருந்த பாடி என்ன வந்துச்சு, இங்கே வந்துச்சு. அப்போ இதை தாண்டி பாடி வரணும், பாடி வரல, தொடாமல் போயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல தொடாமல் போயிட்டு இந்த இடத்துல தொட்டுட்டு போகுது, மறுபடியும் தொடாமல் போகுது. ஏற்கனவே இருந்த பாடி, கரண்ட்டாக இருந்த பாடி ரெண்டையும் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் இந்த லோவை உடைக்கிறது ரொம்ப சிரமம். இதான் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். இப்படிதான் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போது இந்த இடத்துல பையர் கொண்டு போகிறாங்க, இதோட 50% வரைக்கும் வரலாம். இந்த 50யை தாண்டி உடைச்சா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இப்போ அதிகபட்ச பாடி விக்கு எங்கே இருக்கோ இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் போகும். இங்கே வரைக்கும் வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போகலாம். ஸோ அப்போ இங்கே வரைக்கும் தான் வருமா, 4 ஹவரோட இவ்வளோ தூரத்துக்கு தான் வருமா அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் டவுன் கிரேட் பண்ண என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸோ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே நீங்கள் என்ன பண்ணலாம், பவுண்ட்ரியாக வரைஞ்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும், 25 75 இருக்குது. அப்போ இதெல்லாம் சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி. அப்போ ஒன்று முதல்ல எங்கே வரணும், 25 வந்துட்டு ஃபியூல் போட்டு திரும்ப போகலாம். இந்த 25 என்னவா இருக்கும், இந்த 25 பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸோட 50% லைனாக இருக்கும். எடுத்து பாருங்கள் தெரியும். அப்போ இது வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. 15 மினிட் எடுத்து பாருங்கள், அதிகபட்சம் பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த இடம் தெரியுதா, இங்கே தான் 50% லைன் இதோடது, இதோட 50% லைன் இந்த இடத்துல இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ 25 எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகலாம். இப்போ டவுன் கிரேட் பண்ணி போய் சார்ட்டை ரீசெட் பண்ணோன்னா என்ன ஆகுது, அதுவும் அதே இடத்துல தான் இருக்குது. நமக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50% லைன். அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப 25 50 இந்த பவுண்டரிலாம் தேவையில்லை. நீங்கள் அவுட்லைனாக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 25 70
75 வந்து சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பவுண்ட்ரி என்னன்னா 50, 0, 100 இது மட்டும்தான் ரொம்ப மெயினான பவுண்ட்ரி. ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக அதை வந்து உங்களுக்கு அடுத்து எங்கன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சார்ட்டு இதை ரீசெட் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இருக்குது, இது முதல்ல கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு அதிகபட்ச ஹை, அடுத்து ரெண்டாவது பெரிய ஹை இருக்குது இந்த வி பேட்டர்னோட இது. அப்போ மூணாவது இது ஏ பேட்டர்னா இன்னும் மாறலை. அப்போ என்ன நடக்கும்? இப்போ மாறுறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்குது இது. தெரியுதா? அதான் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இருக்கிற பாடி விற்க தாண்டி பாடி கீழே வைக்க போகுது. அதுக்கப்புறம் விற்க தாண்டி கீழே பாடி வந்துச்சுன்னா மொத்தமாக வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக வந்துடும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இதோட ப்ரைஸ் லைன் எங்கே இருக்குது? 25 இந்த இடத்துல இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். 50 இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும்? கட்டாயம் இந்த இடத்துக்கு வரும். அவ்வளோதான் விஷயம். ட்ரெண்ட் லைன் உடைச்சா ப்ரைஸ் லைன். அப்போ இன்னும் கொஞ்சம் இதை டவுன் கிரேட் பண்ணி கொண்டு போவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள். 4 ஹவர்ஸும் 1 ஹவர். 4 ஹவர்லேருந்து டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம் 1 ஹவர். 1 ஹவரோட 50% லைன் எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ எந்த இடத்துக்கு வரும்? அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காவது கண்டிப்பாக வரும். சரி, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட். 15 மினிட் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல இருக்குது? 15 மினிட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நம்ம வரைஞ்சோன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட தான் வரும். 15 மினிட்டும் கிட்டத்தட்ட பாருங்கள் இதே சேம் பிளேஸ் கிட்ட தான் வருது. அடுத்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணோன்னா என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம். அப்போ இந்த இடத்த டவுன் கிரேட் பண்ணோன்னா முதல்ல எங்கே வரணும்? 5 மினிட். இப்போ 5 மினிட்டை பண்ணோன்னா எந்த இடத்துல இருக்குது? முதல்ல இந்த இடத்துல இருக்குது. தெரியுதா? அப்போ இந்த இடம். அதுக்கப்புறம் இன்னும் டவுன் கிரேட் பண்ணிங்கன்னா 1 மினிட். பட் 1 மினிட்டுக்கு தேவையில்லை. அப்போ 1 மினிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அந்த ஏ முடிச்சு என்னது இப்போ வி பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ஹையில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே போகணும் மார்க்கெட். அப்போ இதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ. கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஓவரால் 5 மினிட் மட்டும் போதும். ஸோ நான் இப்போ 1 ஹவர் போய் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ 1 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து இதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல 5 மினிட்டோடது இங்கே இருக்குது, 15 மினிட்டோடது இங்கே இருக்குது. இதை ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இங்கே வர முடியும். இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். 1 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது, 15 மினிட்டோடது இங்கே இருக்குது, 5 மினிட்டோடது இங்கே இருக்குது. 3க்கும் மேலே இருக்குது மார்க்கெட்டு. இப்போ 3க்கும் மேலே இருக்குன்னா பக்காவான ஓவர் வேல்யூவில் மார்க்கெட் இருக்குது. ரொம்ப தூரம் ஃபியூல் அடிக்காமல் போக முடியாது. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா அட்லீஸ்ட் இந்த 5 மினிட்டோட 50% லைன் அண்ட் தென் 15 மினிட்ஸோட 50% லைனாவது வந்துட்டு தான் இப்படி போக முடியும். அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அடுத்த 4 மணி நேரம் மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸோட 50% லைனுக்கு கீழே இருந்ததுன்னா, அதுக்கு அடுத்த 4 மணி நேரம் 5 மினிட்ஸோட 50% லைனுக்குள்ள மேலே போகாமல் இருந்ததுன்னா, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 24 ஹவர்ஸ் 4 நாள் 8 முடிஞ்சுன்னா மிச்சம் 16 இருக்குது. அடுத்த 16 மணி நேரம் மார்க்கெட் கீழே தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் பாருங்கள் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வரணும், கீழே வரணும். 50% லைன் கீழே இருக்குது, 15 மினிட்டுக்கும் கீழே இருக்குது, 5 மினிட்டுக்கும் கீழே இருக்குது. அப்போ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி கீழே தான் வரணும். லாங் டேர்மாக கீழே தான் வரணும், ஓவராலாகவும் கீழே தான் வரக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீமாக மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து 100% கரெக்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 50 மினிட்ஸ் இது வரைக்காவது இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த கேண்டில் அனாலிசிஸ் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்போ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டாக ஓவர் வேல்யூவில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் ட்ரெண்டை பார்க்குறது, பேட்டர்னை பார்க்குறது கூடாது. கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேட்ச் பண்ணணும். புரியுதா? எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் கேட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் 500ஆவது தடவை அந்த வீடியோ கேளுங்க, அந்த இடத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அதனால சொல்கிறேன், இது எல்லாமே 25 வருஷம் அனுபவத்தை உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இன்ச் பை இன்ச்சாக அந்த மெக்கானிசம் சொல்லுவோம். அந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் இதில் விஷயம் இருக்குது. பேசிக்கெல்லாம் ஒரு 10-20 வீடியோ பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் வந்து 50%, 1 ஹவரோட 50%, 15 மினிட், 5 மினிட் எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்குது. ஓவர் வேல்யூ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை ஏர்லியர் ஸ்டேஜில் மார்க்கெட்டை வந்து நீங்கள் கேட்ச் பண்ண பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் வந்து 1 ஹவரில் இருக்கும். அப்போ 1 ஹவர் படி நீங்கள் கவனிங்க. இப்போ கொஞ்சம் இது சார்ட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். பெருசு பண்ணிவிட்டு இந்த கேண்டில் அனலைஸ். அப்போ கேண்டில் அனலைஸ் பண்ணோன்னா என்ன நடக்குது? அதிகபட்சம் போன பாடி இது. கரெக்டாக? அந்த பாடி இது 1 ஹவரை தாண்டி 1 ஹவரோட லைன் தான் இந்த லைனு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ பாடி போயிட்டு என்ன பண்ணணும்? அதிகபட்சம் போன பாடி இது, விக்கு இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்சம் போன பாடி இந்த இடத்துல இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னா
இந்த இடத்த தாண்டி பாடி கொண்டு போகணும். 1 ஹவரில் பாடி கொண்டு போகணும். அப்போ பாடி கொண்டு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடுத்த ஃப்ரேம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விக்கை தாண்டியே பாடி கொண்டு போகணும். கரண்ட்டாக எடுத்திங்கன்னா முதல்ல நடக்கணும் இந்த விக்குக்குள்ளே பாடி போகும். விக்கு இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே முதல்ல பாடி போகும். அப்போ அடுத்த கேண்டிலில் பாடி போச்சா அப்படின்னா போகலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேண்டில் என்ன போச்சு? பாடி போகலை. மார்க்கெட் வந்து கீழே தான் வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுருக்கு. அப்போ இது அஃபீஷியலாக இதோட 50% தாண்டி மார்க்கெட்டில் வந்து முடியணும். கரெக்டாக? சரி, ஓகே. அப்போ என்ன நடந்திருக்கு? இது முடியணும் அப்படின்னா அடுத்த கேண்டில், அப்படி இல்லைன்னா அடுத்த 3 கேண்டில் டைம், இதையும் சேர்த்து 1 2 3. அப்போ அடுத்த இந்த கேண்டில் என்ன நடந்துச்சு? இந்த 50% லைனை தாண்டியும் கீழே போயிருக்கு. பாடியை விட பாடியும் கீழே போயிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 மணி நேரம் மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனதுனால மார்க்கெட் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை தாண்டி பாடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? பாடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாடி வச்சதுன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மேலே போயிடும். ஏன்னா இந்த கேண்டினோட கண்டினியூஷன் இது மாதிரியே இன்னும் 2 3 பச்சை கலர் கேண்டில் கண்டிப்பாக போடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கு? மறுபடியும் ட்ரை பண்ணி இந்த பாடியை விட விக்கு தான் போயிருக்கு. விக்கை தாண்டி கூட விக்கு போக முடியலை. அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகிறோம். கரெக்டாக? இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூவில் இருக்கா? 5 மினிட்டோட 50% லைனு, 15 மினிட்டோட 50% லைனு, 1 ஹவரோட 50% லைன். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 3க்கும் மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஓவர் வேல்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகிறது கஷ்டம். அதே மாதிரி இந்த 3க்கும் கீழே இருக்குன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமாக அண்டர் வேல்யூவில் இருக்குது. அதை தாண்டி போகிறது இன்னும் கீழே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியே போனாலும் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி போகும். டக்குன்னு விக்கு மட்டும்தான் கீழே வைக்கும். பாடியை கொண்டாந்து உள்ளே வச்சிரும். இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வேட்டையாடிட்டு மறுபடியும் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து உள்ளே வந்துடும். அப்போ இந்த கேண்டில் பாருங்கள் 50 மினிட்டு. இந்த கேண்டில் 100% இதோட 50% கீழே தான் இருக்குது. இப்போ இந்த இடமே நல்ல எலிஜிபிலிட்டி தான். இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. அடுத்த கேண்டில் பாருங்கள், இதோட ஓவரால் அவுட் சைட் பாடி. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள், இது அவுட் சைட் பாடி ஃபெயில்டு கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவுட் சைட் கேண்டில். இப்போ ஃபெயில்டு கேண்டில்னால் என்ன, அவுட் சைட் கேண்டில்னால் என்ன, இன்சைட் கேண்டில் என்ன, இதெல்லாம் பேசிக்கில் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள், தெரியாதவங்க பாருங்கள். அப்போ என்ன நடந்திருக்கு? மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணி இதை தாண்டி விக்கு போல். இப்போ என்ன பண்ணும்? இந்த பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. இந்த பாடிக்குள்ளே விக்கை ட்ரை பண்ணும், லாஸ்ட்டாக ட்ரை பண்ணும். பார்த்தீங்களா? அக்ரெசிவாக ட்ரை பண்ணும். இதை தாண்டி பாடி வச்சா தான் போகும். அப்போ அதிகபட்சம் ட்ரை பண்ணிட்டு முடியலைன்னா இதுக்கு மேலே போகவே போகாது. இந்த லோவே உடைச்சிருக்கா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு பெரிய கேண்டிலாக போட்டு ட்ரை பண்ணுவாங்க ஒன்று. இதெல்லாம் நான் இன்றைக்கி புதுசாக சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னதான் நான் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு கேண்டில் வந்து அக்ரெசிவாக போட்டு ட்ரை பண்ணும். புரியுங்களா? உடைக்க போகிற மாதிரி காமிச்சு ட்ரை பண்ணும். அப்படி பாடியை கூட வெளியில் வைக்கும். ஆனால் அடுத்த 3 கேண்டில் சஸ்டெயின் பண்ணாது. இது இப்படி ஒன்று ஏமாற்றுவாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி டு விக்குக்குள்ளே வேகமாக பாடி மட்டும்தான் போகும். ஆனால் விக்கை தாண்டி பாடி போகாது. இது ரெண்டாவது விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? இது ரெண்டாவது விஷயம் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் செட்டில் ஆகாத போகுது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கண்டினியூஸாக 1 2 கலர் சேம் கலர் கேண்டில் பச்சை கலராகவே போகும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி பச்சை கலராகவே போகும். அந்த தலையை உடைச்சி அடுத்த பாடியோட பாடி, இந்த பாடியோட இந்த பாடி அதிகமாக இருக்கும், இந்த பாடியோட இந்த பாடி அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன நடக்குது? அதிகபட்சம் விக்கு இங்கே இருக்குது. விக்கை தாண்டி பாடி போகணும். விக்குக்குள்ளே பாடி போகக்கூடாது. இனிமேல் நீ விக்கை தாண்டி போனால் தான் போகும். ஏன்னா மார்க்கெட் செட்டில் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி 4 விஷயத்தில் நீங்கள் மார்க்கெட் செட்டில் ஆகிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அக்ரெசிவாக தள்ளுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணியிருக்க முடியாது? இந்த இடத்த தாண்டி பாடி போயிருக்காது ஒன்று. கரெக்டாக? இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்த தாண்டி பாடி போகும். ஆனால் அடுத்த இந்த இடத்த தாண்டி பாடி இப்படி போகும். இதுக்கு பேர் ட்ராப்பு. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்த கேண்டிலே என்ன ஆகும்? இதோட 50% தாண்டி உள்ளுக்குள்ளே வச்சிரும். இது ரெண்டாவது. இப்படி ஏமாற்றுவாங்க. இப்படி செட்டில் ஆகும். நீங்கள் கவனிக்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? பச்சை கலராக இந்த பாடியை உடைச்சு பாடி உடைச்சு பாடி போகும். ஒரு கட்டத்தில் விக்கை தாண்டி பாடி போகாமல் இப்படி மார்க்கெட் ஃப்ளாட் ஆயிரும். இது 3வது விஷயம். புரியுதா? அடுத்து 4வது விஷயம் என்ன நடக்கும்? மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி விக்குக்குள்ளே விக்கு மட்டும்தான் போகும். புரியுதுங்களா? அதாவது மெதுவாக போகும், இல்லை வந்து என்ன ஆகும்? வேகமாக போகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே திரும்பிடும். இவ்வளோதான். இந்த 4 விஷயம்தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கும். அதாவது வேகமாக போகிற அக்ரெசிவ் கேண்டிலாக போடுவாங்க, இல்லைன்னா கண்டினியூஸாக போடுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் வச்சு
அடுத்த 3 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் சஸ்டெயின் பண்ண முடியாமல் வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா லோவை உடைக்க முடியாமல் அதுக்குள்ளே கீழே சுற்றி 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இந்த 4 விஷயத்தில் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகும். இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போகும். அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவரால் கிளியராக தெரியுது. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்துல, அப்போ இந்த இடம் வரும்போது ஏற்கனவே எங்கே இருக்குது, விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு. அப்போ பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த கேண்டிலுக்கு முன்னாடி அதிகபட்ச கணக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ரெண்டையும் தாண்டியே இந்த கேண்டில் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடி இங்கே இருந்த விக்கு தான் இங்கே போயிருக்கு, பாடி எங்கே தான் இருக்குது. இந்த பாடிக்குள்ளே தான் மறுபடியும் போகும். இந்த பாடி புரியுதா, இந்த விக்குக்குள்ளே பாடி கொண்டு போவாங்க. இப்போ கொண்டு போயிருக்காங்களா, விக்குக்குள்ளே பாடி போகும். இந்த பவுண்ட்ரி தான் அப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம், இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பாடி போகும். இந்த பவுண்ட்ரியை தாண்டி விக்கு கூட போகும். ஆனால் இந்த பவுண்ட்ரியை தாண்டி பாடி போகாது. ஏன், ஏற்கனவே அதிகபட்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. ட்ரை பண்ணி தான் லாஸ்ட்டாக கூட பையர் ட்ரை பண்ணாங்க, அக்ரெசிவாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதே கேண்டில் திருப்பி வச்சுட்டாங்களா, இதுதான் அக்ரெசிவ் ட்ரை. மூச்சை கொடுத்து உசுரை கொடுத்து தள்ளி பார்ப்போம் அப்படின்னு தள்ளுவாங்களே, அந்த விதம். முடியல, ஃபெட்டப் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் அவ்வளோதான், ஃபயர் ஃபெட்டப் ஆயிடுவாங்க. ஏற்கனவே உள்ள பாடியை விட அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ட்ரை பண்ணாங்கல்ல, இங்கே இந்த பாடி கிட்ட பச்சை கலர் போகலை. அடுத்து பாருங்கள், இங்கே தான் போயிருக்கு, இதை தாண்டி போகலை. இதை தாண்டணும் நமக்கு, ஆனால் இதையே தாண்டலை, பேட்டர்னையே தாண்டலை. தெரியுதா, இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து நுணுக்கமாக பார்க்கணும். இந்த இடத்தையே தாண்டணும், ஆனால் என்ன பண்ணலாம், பேட்டர்னே தாண்ட முடியல, அவ்வளோதான். மறுபடியும் என்ன பண்ணாங்க, அக்ரெசிவாக ட்ரை பண்ணாங்க, பேட்டர்னை தான் தாண்டினாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, இதை தாண்டணும். அஃபீஷியலாக இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சு 3 கேண்டில் சஸ்டெயின் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது மேலே போக முடியும், இல்லைன்னா போகவே போக முடியாது. அப்போ என்னாச்சு, அவ்வளோதான். பெரிய கேண்டில் போட்டு மார்க்கெட் திரும்பிட்டாலே அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ஏரியாவில் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரையில் பெரிய கேண்டிலாக போட்டுருச்சான்னு பாருங்கள், தொடர்ந்து 3 பச்சை கலர் போடுதான்னு பாருங்கள். அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்த அதிகபட்ச கேண்டிலோட அடுத்து வர்ற கேண்டில் பெருசாக இருக்கணும், மார்க்கெட் செட்டில் ஆக போகுதுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி கீழே செட்டில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இப்படி ஓ பேட்டர்னாக செட்டில் ஆகுது இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே ஒரு பெரிய கேண்டில் போட்டு கீழே தள்ள ட்ரை பண்ணும். இதே மேலேனா மேலே, இதே இப்படி மேலே போயிட்டு இப்படி ஓ பேட்டர்னா அப்படி மார்க்கெட் இருக்கும்ல, லோ இப்படி இருக்கு பாரு, இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கேண்டிலாக போட்டு மேலே ட்ரை பண்ணும். அது 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 வந்து இந்த அதிகபட்சம் இருக்கிற பாடி விக்கை தாண்டி பவுண்டரியை தாண்டி மேலே போகலைன்னா அவ்வளோதான், மார்க்கெட் சோழி முடிஞ்சு கீழே தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், பெரிய கேண்டிலாக போட்டு ட்ரை பண்ணாங்களா, அந்த பவுண்ட்ரிக்குள்ளெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், பெரிய கேண்டிலாக போட்டு ட்ரை பண்ணாங்களா, ஆட்டோமேட்டிக்காக பவுண்ட்ரிக்குள்ளே பார்க்கலாம் சார். நம்ம எல்லா இடமும் கூட பார்க்க வேண்டாம், பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன 3 விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த லோ இருக்குது, கவனிங்க, இந்த லோ இருக்குது, அதிகபட்சம் எங்கே இருக்குது, பாடி விக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது, இங்கே இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த இடம் தான் பாடி விக்கு பேட்டர்ன் படி. அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கேண்டிலாக போட்டு 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 வருவாங்க. ஆனால் என்ன ஆகணும், இதை தாண்டி வேகமாக வர்றது பிரச்சனை இல்லை, இதை உடச்சிட்டு போகணும், அப்போ தான் பிரச்சனை. உடைக்கலன்னா நாங்கள் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகி மேலே போயிடுவோம். இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ரேம்லையும் பெரிய கேண்டில் தெரியுதா, இங்கே இருக்குது பாடி விக்கு. இந்த பாடி விக்க உடைக்க பெருசாக நான் உடைச்சிருவேன்டாங்கிற மாதிரி வருவாங்க, ஒன்றும் கலட்ட முடியாது, அப்படியே திரும்பி மேலே போயிடும். இந்த மாதிரி தான் உங்களை ஏமாற்றுவாங்க. அதாவது என்ன, பயங்காட்டுவாங்க. இது ஏமாத்துறது இல்லை, பயங்காட்டுவாங்க. ஐயோ இவ்வளோ வேகமாக வருது, இந்த மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களை பண்ணுவாங்க. அதான் சொல்ல, உங்களோட பயமும் உங்களோட ஆசையும் தான் அவங்களுக்கு லாபம். உங்களை பயங்காட்டி உங்கள்கிட்ட உள்ளதை விற்க வைப்பாங்க, ஆசை காட்டி உங்களை வாங்க வைப்பாங்க. அதில் நிறைய ஆசை காட்டுவாங்க. நீங்கள் 1 லட்சம் கொடுங்க, நாங்கள் 10 லட்சம் லிமிட்டு தர்றோம், மார்ஜின் தர்றோம்பாங்க. அதெல்லாம் ஆசை. ஏன் அந்த 10 லட்சத்தை அவன் வச்சு பண்ண வேண்டியதானே. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் அசட்டை தான் வாங்கி வைப்பான், கான்ட்ராக்டை வாங்கி வைக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் முழுசாக கொடுத்துட்டு நீங்கள் பத்திரம் போட்டால் தான் அது அசட்டு. 10 லட்ச ரூபா இடத்துக்கு 1000 ரூபா டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு, இந்தாங்க நான் இந்த இடத்த வாங்குறேன், இந்த இடம் ஏன் இடம் சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஓனரு எதை வச்சு அடிப்பானே தெரியாது. அப்போ அந்த மாதிரி அசட்டை வாங்கணும், புரிஞ்சுங்களா, கான்ட்ராக்டை விற்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதான் பணக்காரனோட ஸ்டைலு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அசட்டை ஃபுல்லாக வாங்குறது இல்லை, கான்ட்ராக்டாக விற்றுக்கிட்டு இருக்குது. ஆப்ஷனில் போய் கான்ட்ராக்ட் வாங்குறது, ஃப்யூச்சரில் போய் கான்ட்ராக்ட் வாங்குறது, அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தை வாங்குறதுனால நீங்கள் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆக மாட்டீங்க. அந்த ஓனர்ஷிப் உங்கள் பேரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பணக்காரன் மார்ஜின் யூஸ் பண்ண மாட்டான், பணக்காரன் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டான், அவனோட சொந்த காசு. நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, கடனை வாங்கி பண்ணுறீங்க. உங்கள் காசு 1 லட்சம் தான், அவன்கிட்ட காசு 9 லட்சம்.
அப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு பயமாக இருக்குமா, ரிலாக்ஸாக இருக்குமா? பயங்கர பயமாக இருக்கும். உங்கள் சொந்த காசில் நீங்கள் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண தெரிலனா கடைசி வரைக்கும் நீங்கள் லாபமே சம்பாதிக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்கிறாங்க? ஸ்டாப் லாஸ் வச்சா தான் அன்றைக்கே பொசிஷனை கட் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சா தான் உங்களால் மார்க்கெட்டை அடுத்த நாள் வச்சிருக்க மாட்டீங்க, கனெக்ட் பண்ண முடியும். நீங்களே இப்போ ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ஒரு 4 ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மார்க்கெட் இப்படி தான் கனெக்ட் ஆகுது, மார்க்கெட்டில் இப்படி தான் டெப்த் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களை சிந்திக்க விடக்கூடாது, உங்களை பயத்திலே வச்சுருக்கணும். அப்போ நிறைய முதல்ல அப்போ என்ன பண்ணுவாங்க, பயமும் ஆசையும் ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. அப்போ முதல்ல உங்களை எதை ஊட்டி வளர்ப்பாங்கன்னா, ஆசையை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. இந்தா 1000 ரூபா கொண்டு வா, நான் 10,000 ரூபா லிமிட் தர்றேன் பாரு. நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். நான் அந்த அப்பல்லோ செந்தூரி கோடம்பாக்கம் பிரான்ச்சில் நான் முதல்ல எங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது நாங்கள் போய் இருக்கும்போது அவர் அந்த மேனேஜர் அடிக்கடி சொல்லுவார். அவர் பேர் யுவராஜ். அடிக்கடி சொல்லுவார், சார் உங்களுக்காக தான் சார் நான் மேலே பேசி லிமிட் வாங்கி தந்தேன், 20 டைம் வாங்கி தந்தேன், 10 டைம் லிமிட் வாங்கி தந்தேன், 5 டைம் லிமிட் வாங்கி தந்தேன், உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு வாங்கி தந்தேங்க அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நம்ம மேலே இவ்வளோ பாசமா சாருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி அடிப்படையிலேருந்து நான் மார்க்கெட்டை கற்றுருக்கேன். அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட்டை சும்மா வேடிக்கை மட்டுமே 1 வருஷம் 2 வருஷம் பார்த்துருக்கேன். இவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறாரு, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அப்படி இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம். அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்காக தான் சார் நான் பெர்மிஷன் போட்டு வாங்கி தந்திருக்கேன் அப்படின்பாரு. இவங்க நினச்சிக்கிறது சாருக்கு வந்து அவன் பெரிய ஆள் போல் நமக்காக எல்லாம் மெனக்கடுறான்னு. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, உங்களை ஆசை காட்டியிருக்கான், ஆசையை ஊட்டி 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 வளர்த்துருக்காங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதாவது என்ன அர்த்தம், உங்களுக்காக நான் பண்ணி தர்றேன், உங்களுக்காக நான் இவ்வளோ மார்ஜின் அந்த பேங்க்கில் போனீங்கன்னா தர்றேன், உங்களுக்காக 2 லட்ச ரூபா லோன் ரெடியாக இருக்குது சார் அப்படிமா. உங்களை கடன்காரன் ஆக்குறதுல அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது சார் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் முக்கியமான கஸ்டமருமா. சார் அந்த மாதிரி உலகம் இது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆபாசமாக நடிக்கன்னா மோசமான ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. அது மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவன் என்ன சொல்கிறது, கிரெடிட் கார்டு வச்சு கடனை வாங்கி செலவு பண்ணுறவன் என்ன ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இந்த சமுதாயம் காட்டுறது. அவனோட சொந்த காசை வச்சுக்கிட்டு டெபிட் கார்டில் பண்ணுறவன் ஒன்றும் ஒருத்தான ஆள் இல்லைன்னு இப்படி வைக்கிறது. அப்போ இதெல்லாம் எவ்வளவு சேஞ்சஸ்ன்னு பாருங்கள். அவன் சொந்த காசில் வச்சு பண்ணுறவன் தான் உண்மையிலே கெத்தானவன். ஆனால் அவனை வந்து கையாளாகாத மாதிரி இந்த பேங்கெல்லாம் சேர்ந்து காட்டும். ஆனால் கடனை வாங்கிட்டு எனக்கு 1 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு இருக்குது, 2 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு இருக்குது, 1 லட்ச ரூபா என் சொந்த காசில் நான் செலவு பண்ணுறேன்டா, எவன்ட்டையும் கடன் வாங்கலடா அப்படிங்கிறவன் கெத்தானவனா, 1 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு ஐயோ எப்படா 1ஆம் தேதி வரும், 2ஆம் தேதி வரும், 40 நாளில் கட்டணுமே, 50 நாளில் கட்டணும்னு பதறிக்கிட்டு இருக்கிறவன் கெத்தானவனா. அதே மாதிரி தான். அப்போ என்ன ஆகுனா, உங்களை ஆசை காட்டுவாங்க. முதல்ல ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி உங்களை அப்படியே ரெடி பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது 10,000 ரூபா கொண்டு வரீங்களா, 40,000 ரூபாய்க்கு பண்ணலாம், 4 மடங்கு உங்களுக்கு. இது நீங்கள் போயிட்டு டெலிவரி எடுத்தீங்கன்னா ஒன்று தானேங்க வாங்க முடியும். இதே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள் 4 பண்ணலாம்ல, ப்ராஃபிட்டை கணக்கு பண்ணி பாருங்க அப்படிம்பான். இப்படியே ஆசை உண்டான எல்லா வார்த்தையும், அது அவனை சொல்லியும் தப்பு இல்லை, அவனோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு என்னவோ அதைத்தான் அவன் சொல்லுவான். அதனால தான் நான் சொன்னேன், எந்த இடத்துலையும் இந்த சேனலில் உங்களை ஆசை காட்டுறதுக்கு இருக்காது, இங்கே பயம் காட்டுறதுக்கு தான் நிறையா இருக்கும். ஆசை காட்டுறதா இருந்தால் அது ஏன் சம்மந்தமானதாக நான் பேசுகிறதுன்னு அர்த்தம், பயம் காட்டுறது உங்கள் நிலையிலேருந்து பேசுகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். புரியுதா? அப்போ அவன் ஆசை காட்டுவான். அப்போ ஆசை காட்டும்போது நமக்கு என்ன ஆகும், அதானே நம்ம வந்து வெறும் 10,000 ரூபா வச்சுருக்கோம், அவங்க 40,000 ரூபா 50,000 ரூபா லிமிட் தர்றாங்க, அதை வச்சு நம்ம பண்ணலாமே அப்படின்றது நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா பயம் இருக்கும். ஆசையும் பயமும் ஒரு காயினோட 2 சைடு மாதிரி, அது கூப்பிடாமலே வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, அவன் 50,000 ரூபா லிமிட் தந்திருக்கானா, ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஆசைப்பட்டு எடுப்பீங்க, எடுத்த செகண்ட்லேருந்து பயம் உங்களை கவ்விரும். அப்போ பயம் மைண்டு ஃபுல்லாக பரவி இருக்கும்போது உங்களால் மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யோசிக்க முடியாது. நீங்கள் பயத்தோட பிடியில் இருப்பீங்க. புரியுதா? ஆசையை அவன் கொடுப்பான், மார்க்கெட்டு பயத்தை உங்களுக்கு கொடுக்கும். புரியுதா? பயத்தை கொடுக்கும். அப்போ பயத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன ஆகும், மார்க்கெட்டில் நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க. அப்போ எப்படா இதுலேருந்து வெளியில் வருவீங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே என்ன ஒரு விஷயம், இன்ட்ராடே அடுத்த ட்ராப்பு, நீங்கள் வலையில் மாட்டி 2வது வலை என்னென்னா அதே விஷயத்த அதுதான் பண்ணுறீங்களா, கொஞ்சம் லாங் டேர்மாக பண்ணி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறீங்கன்னா, நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், ஒரு இன்ட்ராடேயில் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இன்ட்ராடேயில் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு இன்ட்ராடேயில் லாஸ் பண்ணிங்கன்னா ஒரு வீக்லி எக்ஸ்பைரியில் போய் அதை சரி பண்ணுங்கள், சரி பண்ணிடலான்ற ரகசியத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுவாது, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாளே அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறது. அது பெரிய முட்டாள்தனம். அடுத்த ட்ராப் என்னென்னா முதல்ல 10,000 ரூபா அதை வச்சுட்டு மூடிட்டு பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை.
50,000 கடனை வாங்கி பண்ணுறது. அதையும் கொஞ்சம் ஒரு லாங் டர்மாக நமக்கு எதுவுமே தெரியாத இடத்துக்கு போகிறோம், அப்போ கொஞ்சம் டைமாவது கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும்னு அதுவும் கிடையாது. அதையும் இன்ட்ராடேயில் பண்ணுறது. அவன் இன்ட்ராடேயில் பண்ணாதான் அவன் கடனும் தருவான், அது வேற விஷயம். புரியுதா? அப்போ என்ன ஆகும்? அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்? 10,000 உங்கள் காசு, 50,000 அவன் காசு, கண்ட்ரோல் அதிகபட்சம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் நினச்சா இதை வச்சு நாளைக்கு விற்க முடியாது, இல்லை 4 நாள் கழித்து விற்க முடியாது. அதையும் இன்னைக்குள்ளே விற்கணும். அந்த கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயத்தையும் என்னது என்னாகும்? ஆசையை அவன் கொடுத்துருப்பான், பயம் மார்க்கெட் கொடுத்துருக்கோம். அப்போ என்னாகும்? நீங்கள் மொத்தமாக உங்கள் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க. உங்கள் கண்ட்ரோலில் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி தொழில் பண்ணுவீங்க? இங்கே என்ன கவுண்டமணிக்கு சொல்கிற மாதிரி, நீ என்ன இதுக்கு இந்த 100 வருஷம் நீ வாழ்ந்து என்னத்தை கலட்ட போகிறேங்கிற மாதிரி. புரியுதா? 100 வருஷம் வாழ்கிறதுக்கு ஐடியா கேட்பான்ல. வெத்தலை பாக்கு போடுவியா? போட மாட்டாங்க. ஏதாவது பீடி சிகரெட்டு அது இது இல்லைங்க, சுத்தமாக ஆகாதுங்க, அந்த வாடையே ஆகாதுங்க அப்படிமா. இதை வேற பொண்ணுங்கன்னு மேட்ரு ஏதாவது, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்போ கவுண்டமணி கேட்பான், அப்போ என்ன இதுக்கு நீ 100 வருஷம் வாழ போகிறேங்கிற மாதிரி. என்ன எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லை. உங்கள் காசு உங்கள்கிட்ட இல்லை. இல்லை சரி, நீங்கள் சுதந்திரமாக முடிவு எடுக்க முடியுமான்னு, நான் 10 நாள் வச்சு தான் வைப்பேன், அந்த கண்ட்ரோலும் இல்லை. சரி மார்க்கெட்டை சரி காசு தான் போயிட்டு போகுது, நிதானமாக மைண்டு ஃப்ரீயாக இருந்து இங்கே ஏதாவது கற்றுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிபி, கொலஸ்ட்ரால், படபடப்பு. அப்போ என்ன இதுக்கு தான் இதுக்கு போகிறீங்க இந்த மார்க்கெட்டுக்கு? சொல்லுங்கள். இப்படி இருந்தீங்கன்னா எத்தனை நாள் தான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும்? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எப்படி தான் இதில் நீங்கள் காலத்தை ஓட்ட போகிறீங்க? அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து? சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து 4வது ஸ்டாப் லாஸ். அப்போவே கட் பண்ணணும், அன்னைக்கே முடிக்கணும். உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அது உங்கள் பிரச்சனை. எனக்கு இன்னைக்குள்ள பொசிஷனை கிளியர் பண்ணணும். இப்போ 4வது, இப்போ பாருங்கள், எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லை. 0.001% அளவு கூட உங்கள் தொழில் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? பிரேக்கே பிடிக்காத லாரி மாதிரி. அதான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன குழந்தை கையில் கார் சாவியை கொடுத்து அது காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடிடுச்சு, ஓடுற மாதிரி. அது எங்கே போய் நிற்கும்? எவ்வளோ பெரிய சேதாரத்தை கொடுக்கும்? காரோட சேதாரம் பண்ணுமா, உயிருக்கு சேதாரம் ஆகுமா, இல்லை எத்தனை பேருக்கு போட்டு இதை லைஃப்பை காலி பண்ணும்? எதுவுமே தெரியாது. அதனால தான் கண்ட்ரோலே உங்கள் இதில் இல்லை. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? இதே பணக்காரன் என்ன பண்ணுவான்? அதனால தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்கள் பேரில் உள்ள ஓனர்ஷிப் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டுக்கு ஃபுல்லாக அவன் கடன் தருவான். இதே நான் 10 HDFC ஸ்டாங்கை சொந்தமாக நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது கடன் தர மாட்டான். நீ நல்லா யோசிக்கணும். இது எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். கடன் தர மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் வாங்கி வச்சு அந்த ஸ்டாக்கை ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டு புரிஞ்சிடும். சைக்காலஜிக்கலாக மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதிலே சம்பாதிக்கலான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கடனை வாங்க மாட்டீங்க. கடனை வாங்கலைன்னா கண்ட்ரோலில் உங்ககிட்ட வந்துடும். புரியுதுங்களா? ஸோ உங்ககிட்ட வந்துச்சுன்னா அவன் விற்க சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபர்தராக அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது. ஆசை காட்ட முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக சம்பாரித்து பழகி அதிகமாக வந்தவனுக்கு மார்க்கெட்டு என்ன தான் ஆசை காட்டினாலும் அவன் அசைய மாட்டான். அதனால் இப்போ சொன்னேன் பாருங்கள், மார்க்கெட்டு அடுத்து இங்கே தான் போகும், இத்தனை கேண்டில் அடுத்து ரெட் கலராக போடும், வேகமாக போடும், இதை விட போட்டதை விட பெருசாக போடும்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அத்தனை தடவையும் நடந்திருக்கு. ஒரு நாள் தவறாமல் நடந்திருக்கு. ஏன் திடீர்னு இந்த இடத்துல ஒரு 5 கோடி ரூபா போட்டு ஏன் வெளியில் வர்றதில்ல? வரமாட்டோம். அதான் சொன்னேன். அந்த மார்க்கெட்டோட பொட்டென்ஷியலை டேஸ்ட் பார்த்தவங்க எந்த இடத்துலையும் பதட்டப்பட மாட்டாங்க. எந்த இடத்துலையும் டெம்ப்ட் ஆக மாட்டாங்க. ஆசையும் இருக்காது, பயமும் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்கும். அதனால தான் சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் உங்களுக்கு பிடிபட்டுரும். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் அசட்டாக வாங்கி சேர்த்தீங்கன்னா கடன் தர மாட்டான். அதுவும் சொந்த காசில் வாங்கிக்கப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் உங்கள் சொந்த காசில் நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்? ஏற்கனவே தான் 50,000 10,000 கொண்டு போயிட்டு 50,000 1,00,000 ட்ரேட் பண்ணி பழகிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 10,000க்கு ட்ரேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை வச்சுட்டு எப்படா சம்பாதிக்கிறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் விஷயம் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. அதனால தான் அசட்டை ஃபுல்லாக அவன் வாங்கி சேர்ப்பான். அந்த அசட்டுக்கு உண்டான கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களை பண்ணுவான். இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் ஆரம்பிப்பான். வெறும் அக்ரிமெண்ட் பாலிசியை உங்கள் தலையில் கட்டுவான். காசு உங்கோட்டு. புரியுதுங்களா? உங்கள் காசையே வாங்கி உங்கள் பிஸ்னஸ்க்கே கொடுப்பாங்க. கடைசியில் யார் பணக்காரன் ஆயிருப்பான்னா அவன் தான் ஆயிருப்பான். இதான் விஷயம். புரியுதா? அதனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
அப்போ என்னென்னா ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டான், பணக்காரன் அசெட்டை தான் வாங்குவான், கான்ட்ராக்டை வாங்க மாட்டான், ஓனர்ஷிப் அவன் பேரில் இருக்கும், அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண மாட்டான், கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும். அது மாதிரி அவங்களோட டிசிஷன் எவ்வளோ டைம் வேணாலும் அவங்களால வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட பணத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பணக்காரன் பண்ணுறது. அப்போ நீங்கள் இதில் எத்தனை விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அப்போ பணம் மட்டும் வரலைன்னா எப்படி வரும்? பணம் மட்டும் வரலைன்னா எப்படி வரும்? ஒரு ஊருக்கு போகணுன்னா அந்த ஊருக்கு வர்ற பஸ்ஸில் ஏறி போனால் தான் அந்த ஊருக்கு போக முடியும். வர்ற ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போகணுன்னா நீங்கள் நினைக்கிற ஊருக்கு எப்படி போக முடியும்? அவன் எங்கே கொண்டு போய் இறக்கி விடுறானோ அங்கே தான் போக முடியும். அதே மாதிரி தான். அப்போ கண்ட்ரோல் உங்கள்கிட்ட 1% அளவு கூட இல்லைன்னா நீங்கள் இந்த தொழிலில் வந்து எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது எதுக்காக இந்த டாபிக் நம்ம பேச வந்தோம்? ஆசை காட்டி உங்களை வாங்க வைப்பாங்க. இந்தாங்க இன்னும் வச்சுக்கோங்க, இன்னும் வச்சுக்கோங்க, இன்னும் வச்சுக்கோங்க, இதையும் வாங்க, அதை வாங்க, அப்படியே ஆசை காட்டி வாங்க வச்சு பயத்தை காட்டி பிடிங்கிருவாங்க. அப்போ அந்த ஆசை காட்டுறது எங்கே இருக்கும்? அக்ரெசிவாக ஆசையை காட்டுவாங்க. இடத்துல நீங்கள் வேடிக்கை தான் பார்ப்பீங்க. வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் வாங்கிடுவோங்கிற அளவுக்கு சல்லு 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 சல்லுன்னு போகும். புரியுதா? அதான் சொல்லுவீங்களே, பச்சை கலரை பார்த்தாலே பாஞ்சிருவீங்க. பச்சை கலரை பார்க்கும்போது நீங்கள் என்னைக்கு பாயிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் தேறி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் பால்வாடி சப்ஜெக்டை கூட முடிக்கலைன்னு அர்த்தம். சிகப்பு கலர் கேண்டில் தான் பை பண்ணணும், அண்டர் வேல்யூவில் தான் பை பண்ணணும். ஆனால் அந்த சிகப்பு கலர் கேண்டில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேலேருந்து வர்ற கத்தி மாதிரி, மேலேருந்து வர்ற கத்தியை நாக்க நீட்டி பிடிக்கிற மாதிரி சிகப்பு கலர் கேண்டிலில் பை பண்ணுறது. அப்போ வாங்கணுங்கிறீங்க நாக்க நீட்டி முடிக்கிற மாதிரி அப்படின்னா அங்கே தான் விஷயமும் இருக்குது. அதான் சொல்ல, எந்த இடத்துல புதையல் இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும், ரிஸ்க்கும் இருக்கும். புரியுதா? அப்போ என்ன ஆகும், மேலேருந்து வர்ற கத்தியை நாக்க நீட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா நாக்கு துண்டாயிரும், பிடிக்கலைன்னா மூக்கு துண்டாயிரும், எங்கிட்ட தவறி விழுந்துச்சுன்னா. அப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து வர கத்தி வருதுன்னா ஒதுங்கி ஓரமாக நின்று அந்த கத்தி தரையில் விழுகட்டும். தரையில் விழுந்தோடனே குனிஞ்சு அந்த கத்தியை எடுத்துக்கலாம், அவ்வளோதான விஷயம். அப்போ மேலேருந்து வர்ற கத்தினா அப்போ தரைங்கிறது எது? அந்த பேஸ். சொன்ன இல்லையா, மார்க்கெட் செட்டில் ஆகுது, அந்த 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 செட்டில் ஆகிருச்சா? இப்போ 0, 50 கீழே வந்துச்சுன்னா 50, அதுக்கு கீழே போச்சுன்னா பேஸு 100 இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ளோரிங். அந்த ஃப்ளோரில் விழுகட்டும், விழுந்து என்ன மறுபடியும் மார்க்கெட் இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் கத்தியை குனிஞ்சு அழகாக எடுங்க. இப்போ ஏதாவது காயப்படுமா? இப்போ ஏதாவது காயப்படுமா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுக்காக நான் கரெக்டாக அந்த கத்தியை குனிஞ்சு எடுத்துட்டேன், அதோட வந்து நீங்கள் அப்படியே கத்தியை நான் அடிபடாமல் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால இப்போ போருக்கு போய் ஒரே சண்டை போட்டு ஜெயிச்சிருவீங்களா? இல்லை இல்லை. அப்புறம் குனிஞ்சு கத்தியை எடுக்கிற விஷயம் மட்டும்தான் இது. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னது, வார் கிரவுண்டுக்கு போகணும். நீங்கள் கரெக்டான இடத்துல கத்தி எடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் சண்டை போடுற ஆள் உங்களோட பலசாலியாக இருந்தானா என்ன பண்ணுவீங்க? உங்களோட வீக்காக இருப்பான்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ உங்களோட அவன் பலசாலியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் கத்தியை வச்சோ இல்லை அவன் கத்தியை வச்சோ உங்களை காலி பண்ணிவிட்டு உங்கள் கத்தியை எடுத்துகிட்டு போக பார்ப்பான். அப்போ என்ன பண்ணணும், அவனோட நீங்கள் பலசாலியாக இருக்கணும். அப்போ என்ன ஆகணும், அவனோட நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்துருக்கணும், உடல் அளவில் மனதளவில் அவனோட நீங்கள் பலசாலியாக இருக்கணும். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், இந்த கத்தியை எடுக்கிற விஷயந்தான் இந்த 20% விஷயம், இந்த டெக்னிக்கல்லாம். அப்போ மிச்சம் 80% விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, கத்தியை வச்சு சண்டை போட தெரியணும். அப்போ அதுக்கு வந்து உடல் பலம் ரொம்ப முக்கியம், மனபலம் ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உடல் பலம் தேவையில்லை, என்ன சொல்கிறது, அறிவு பலம் ரொம்ப தேவை. அறிவுனா என்னது, மார்க்கெட்டுக்கு உண்டான அந்த விஷயம். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ், இது ரொம்ப முக்கியம். அப்போ நாலேஜ் எப்போ எங்கே வரும்? சும்மா இப்படி வேடிக்கை பார்க்கறனால வராது நாலேஜ். அதை உட்காந்து லைவாக ட்ரேட் பண்ண தான் வரும். அப்போ அதெல்லாம் எங்கே வரும்? அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். உடம்புல சண்டை போடுறதுக்கு ஃபிட்னஸ். நமக்கு வந்து இங்கே உடம்பு பலம் தேவையில்லை, மென்டல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், அது ரொம்ப ரொம்ப வேணும். அப்போ அது ரெண்டையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் சரியான இடத்துல நீங்கள் எடுக்கலைன்னா கூட நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். இதான் இல்லை இங்கே உள்ள விஷயம். சரியான இடத்துல எடுக்கிறேங்கிறது, மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது, கத்தி கீழே விழுந்த உடனே அதை குனிஞ்சு அது அழகாக செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கத்தியை குனிஞ்சு எடுக்கிறதுங்கிறது இல்லை, ஆபத்து இல்லாமல் அந்த கத்தியை எடுக்கிறது, மூக்கோ கண்ணோ காதோ போகாமல் எடுக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் என்னது, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ். இது ரெண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, அதாவது நாலேஜும் ப்ராக்டிஸும், இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நாலேஜும் ப்ராக்டிஸும் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எத்தனை இதில் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் சொல்கிறது, இதில் உள்ள விஷயங்கள்லாம் வெறும் 20% தான்
அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதான், ஆசை காட்டி உங்களை வாங்க வைப்பாங்க, பயங்காட்டி ஓவர் வேல்யூவில் நீங்கள் போய் வாங்கினதை உங்ககிட்ட இருந்து அப்படியே உங்களையே பயங்காட்டி அண்டர் வேல்யூவில் பறிச்சிருவாங்க. அப்போ அந்த அண்டர் வேல்யூலாம் பறிக்கிற விஷயம் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் கேண்டில் இருக்கும், இல்லைன்னா தொடர்ந்து சிகப்பு கலர் கேண்டிலாக போடும், இல்லை அந்த பாடி வீக்கு பவுண்ட்ரிக்குள்ளே பாடி மட்டும்தான் போகும், மீன் அதை தாண்டி பாடி போகாது, பவுண்ட்ரி தாண்டி பாடி போகாது, பவுண்ட்ரி தாண்டி விக்கு மட்டும்தான் போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு உடைச்சிற மாதிரியே ஒரு பெரிய கேண்டிலை போடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் செட்டில் ஆகும். இந்த 4 விஷயத்தை தான் அவங்க மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை தான் ஒன்று 0ல் பண்ணுவாங்க, இல்லை 50ல் பண்ணுவாங்க, இல்லை 100ல் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயத்தை தான் வேறு வேறு பவுண்ட்ரியில் மாற்றி 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 பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஷயம் ஒன்று தான் பண்ணுவாங்க, ஆனால் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அந்த ஒரு குழந்தை கையில் நம்ம சாக்லேட் வச்சுட்டு ஏமாற்றுவோம் பாருங்கள், இந்த கையா இந்த கையான்னு. சாக்லேட் அந்த 2 கையில் ஒரு கையில் தான் இருக்கும், ஆனால் இந்த கையில் டக்கு டக்குன்னு மாற்றி 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 பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அதே கேமு தான் அவங்களும் ஆடுவாங்க. புரியுதா? அதே கேம் தான் அவங்களும் ஆடுவாங்க. ஆனால் என்ன, இந்த கையை தப்பாக தொடங்கும்போது சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. பார்த்தியா, இங்கே சாக்லேட் இருக்குது, இங்கே சாக்லேட் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அது இந்த கைன்னு தொட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல் 1% கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் என்றைக்கு பச்சை கலர் கேண்டில் பார்த்து நீங்கள் பை பண்ணிட்டுறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் 10க்கு 3 ட்ரேடு ஏதோ நேச்சுரலாக ப்ராஃபிட் போகும். அது உங்கள் திறமையினாலலாம் கிடையாது. 7 ட்ரேடு லாஸில் தான் ஆகும். அதாவது நெகட்டிவ் சைடு தான் போகும். அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பெர்மனண்ட் லாஸ். ஃப்ளோட்டிங் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது, பெர்மனண்ட் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோட்டிங் லாஸ்னால் என்ன, எல்லா தொழிலும் ஃப்ளோட்டிங் லாஸில் தான் இயங்கும். நீங்கள் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஃப்ளோட்டிங் லாஸாக அதை மெயின்டைன் பண்ண தெரியாமல் பெர்மனண்ட் லாஸாக மாற்றிக்கிறீங்க. அவ்வளோ அதான் சொல்ல, அடிமுட்டால். இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இதை வந்து சங்கடப்படாதீங்க. அதாவது என்ன, வேறு வார்த்தை தெரியல, அதான் உண்மையும் கூட. ஒன்றுமே தெரியாதால் என்ன பண்ணுவாங்க, அடிமுட்டால்னு தான் சொல்லுவாங்க. அதான் நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏற்றுக்கலைன்னால உங்களுக்கு கோவம் வருதுங்கிறதுனால நீங்கள் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் கோவம் வந்தாலும் இதுதான் விஷயம். அதாவது என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கீங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த 10க்கு 3 ட்ரேடு ப்ராஃபிட் அப்படி போகிற மாதிரி நம்மளை காட்டுவாங்க. அப்போ அந்த 7 ட்ரேடு நெகட்டிவில் தான் போகும். ஆனால் அதை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நான் சொன்னேன்ல, அந்த குழந்தைக்கு சாக்லேட்டை பார்த்து அப்படியே அது அவங்க அந்த இந்த கைன்னு அப்படியே பின்னாடியே போன மாதிரி அந்த அந்த 3 ட்ரேடு உங்களோட திறமையினாலலாம் வர்றதில்ல. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லி அடிக்கடி சொன்னேன்ல, உங்களை அறிவாளி மாதிரி காட்டுவாங்க, அவங்க முட்டாள் மாதிரி தெரியும். தெரிகிறது மேட்ரு கிடையாது, யதார்த்தம் தான். உண்மையாக என்ன, யார் அறிவாளிங்கிறது தான் மேட்ரு. புரியுதா? ஸோ அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளை அடிமுட்டாள் மாதிரியே நம்மளை கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் மார்க்கெட்டில் நம்ம தான் அதி புத்திசாலின்னு நினைப்போம். அதுதான் இங்கே உள்ள பெரிய காமெடியான விஷயமே. அதனால தான் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் பால்வாடின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். அடிப்படையே தெரியாது, படிக்கிறது பால்வாடி கூட விஷயம் கூட தெரியாது. ஆனால் என்னென்னா ஒரு பெரிய அந்த அந்த இதில் பெரிய டிகிரி வாங்கினவங்க மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறது, மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது, ஒன்றுமே தெரியாது. புரியுதா? இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்ன பாருங்கள், கடனாக வாங்கக்கூடாது, அசட்டாக இருக்கணும், உங்கள் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும், ஸ்லோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லாஸ், அதுக்கப்புறம் பெர்மனண்ட் லாஸ். அந்த விஷயம் தான் நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனண்ட் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளோட்டிங் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை அடிமுட்டாளாக்கி ஃப்ளோட்டிங் லாஸை பெர்மனண்ட் லாஸாக ஆக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடை வைக்கிறீங்க, அந்த கடையில் வந்து ஒரு 10 வாட்டர் பாட்டில் வாங்கி உள்ளே வைக்கிறீங்க சேல்ஸுக்காக. அதில் இன்றைக்கி 2 தான் விற்றுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக மீத 8 பாட்டிலை தூக்கி குப்பையில் போடுறீங்க. அடுத்த நாள் மறுபடியும் 10 வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, அதில் ஒரு 4 தான் விற்றுருக்கு, மறுபடியும் 6 பாட்டிலை தூக்கி குப்பையில் போடுறீங்க. இப்படி வியாபாரம் பண்ணிங்கன்னா என்றைக்காவது உங்களுக்கு லாபம் வருமா? அப்போ ஒரு 10 வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, 4 விற்றுருக்குன்னா அப்போ மீது 6 இருக்குது. இன்னையோட டிரான்சாக்ஷன் படி அந்த 6 என்ன நடந்திருக்கு, லாஸ் தான். லாஸ் மீன்ஸ் என்னது, பெர்மனண்ட் லாஸ் கிடையாது, ஃப்ளோட்டிங் லாஸ். அதாவது என்ன அர்த்தம்,
நம்மளோட காசு அந்த அந்த இதில் முடங்கி போயிருக்கு. கரெக்டாக? லாஸ் தான். அதாவது என்ன அர்த்தம், நமக்கு இன்னையோட டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது, இன்னும் 6 பாட்டில் விற்காமல் இருக்குது. அப்போ அது வந்து ஃப்ளோட்டிங் லாஸ். நம்மளோட அசல் அந்த பொருளை முடங்கி கிடக்கு. அது நாளைக்கு விற்கலாம், விற்காம கூட போகலாம். ஆனால் அன்னைக்கு அந்த விற்காத பாட்டிலெல்லாம் தூக்கி குப்பையிலேயே போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பெர்மனன்ட் லாஸ். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு விஷயம் விற்கலை அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த விஷயத்த நீங்கள் அதை விற்க பார்க்கணும். அப்போ விற்க பார்க்கணும். அப்போ தான் அது வந்து என்ன ஆகும், அந்த ஃப்ளோட்டிங் லாஸு என்ன ஆகும், பெர்மனன்ட் ப்ராஃபிட்டாக மாறும். ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்க, ஒரு விஷயம் அன்றைக்கே நடக்கலை, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடக்கலைன்னா அதை கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. அந்த லாஸை பெர்மனன்ட் லாஸாக மாற்றுறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதுதான் சொன்னேன், உங்களை அவன் பெர்மனன்ட் லாஸாக உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட விஷயம் ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் லாஸில் பண்ணுவான். அவனுக்கும் லாஸ் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பணக்காரன் அப்படியே ட்ரேட் பண்ணால் லாஸ் இல்லைன்னு கிடையாது. இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு இவ்வளோ பாயிண்ட் விலை இப்போ இறங்குது அப்படின்னா உலகத்தில் உள்ள எந்த கொம்பனுக்கும் அதான் விலை. புரியுதா? அதானே அர்த்தம். உங்களுக்கு வேறு விலை, எனக்கு வேறு விலையா இருக்குது மார்க்கெட்டில். சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இதான் விலை. அப்போ உங்களுக்கு வேறு வேலை கிடையாது, இன்னொருத்தவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எல்லாருக்கும் ஒரே வேலை தான். அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு மட்டும் ஏன் லாஸ் ஆகுதுன்னு அடிக்கடி கேட்பேன். ஒரு பேங்க் நடத்துகிறாங்க, டாலர் விலை மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. தங்க நகைக்கடை நடத்துகிறாங்க, தங்கத்தோட விலை மேலே போகுது கீழே போகுது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதே ஸ்டாக்கை தான் வாங்க பண்ணுறாங்க, இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய பணத்தை இங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறா. அப்போ அவங்களுக்கெல்லாம் தொழிலை எப்படி பண்ண முடியுது, உங்களுக்கு மட்டும் லாஸ் வருது? அப்போ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ற அந்த எல்கேஜி சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு தெரியலை, அதானே உண்மை. அப்போ உங்களை தெரியாதவங்களை பால்வாடின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க? அப்போ அதைத்தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஃப்ளோட்டிங் லாஸாக ஃப்ளோட்டிங் லாஸாக பண்ணக்கூடிய பிஸ்னஸை பெர்மனன்ட் லாஸ் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் மார்க்கெட்டில் உள்ள பெரிய பெரிய வீக்னஸ்ஸே. நீங்கள் அதாவது என்ன அர்த்தம், பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியுமான்னா தெரியாது. அதனால தான் ஒரே வாரத்தில் நான் பச்சையாக கேட்டேன், வாயெல்லாம் பேச வேண்டாம். நான் 100 ட்ரேட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் 100 ட்ரேட் பண்ணி காட்டலாம். முதல்ல நான் 100 ட்ரேடை நான் 100ஐயும் ப்ராஃபிட்டில் கூட முடிச்சு காட்டுறேன். உங்களால் 100 ட்ரேடையும் முதல்ல ப்ராஃபிட்டில் முடிக்க வேண்டாம், கேபிட்டலை பத்திரமா காப்பாற்றி ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ண முடியுமா? கேபிட்டலை பத்திரமா காப்பாற்றுறதே எத்தனை பேரால் முடியும், யோசிங்க. அப்போ இந்த 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 விஷயமே பண்ணலை. ஒரு தொழிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. முதல்ல பத்திரமா காப்பாற்றுறது, லாஸ் இல்லாமல் தொழில் பண்ணுறது, ரெண்டாவது தான் லாபத்தை பெருக்கிறது. இந்த ஒரு பிஸ்னஸில் உள்ள இந்த 2 அடிப்படை விஷயமே உங்கள்கிட்ட இல்லைன்னா, அப்போ இந்த நானும் தொழில் பண்ணுறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொல்லி என்னத்தை பண்ண போகிறீங்க? அப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டாவது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து ஃப்ளோட்டிங் லாஸ் ஆகும், உங்களுக்கு மட்டும் இறங்கலை. நான் சொன்ன மாதிரி பேங்க் டாலர் விலை கூடுது குறையுது, தங்கத்துக்கு கூடுது குறையுது, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து பிஸ்னஸை மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, விற்காத தண்ணிப்பாட்டில் அன்னைக்கே சாயங்காலம் தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி தூக்கி போட்டுறீங்க. அப்போ அது உங்களுக்கு பெர்மனன்ட் லாஸாக மாறிடுது. இதான் விஷயம். அப்போ ஏன் போடுறீங்க, காரணம் என்ன? அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்கும் போதே ஓவர் வேல்யூவில் வாங்குறீங்க, ரெண்டாவது ஓவர் குவான்டிட்டி வாங்குறீங்க, உங்கள் சக்திக்கு உட்பட்டு வாங்காமல் கடனை வாங்குறீங்க. அப்போ கண்ட்ரோல் இன்னொருத்தண்ட இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பயத்தில் இருக்கீங்க, ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் டைமில் போய் லாக் ஆகிடுறீங்க. ஒரு இன்ட்ராடேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லாக் ஆகிடுறீங்க. இப்படி எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாதனால இந்த என்ன ஆகுது, அந்த ஃப்ளோட்டிங் லாஸாக பண்ண வேண்டிய இந்த பிஸ்னஸை பெர்மனன்ட் லாஸாக மாற்றிக்கிறீங்க. அவங்க பெர்மனன்ட் லாஸாக உங்களை மாற்றுறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறது, இவ்வளவு ஆசைகள் காட்டுறது. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஏன் அதே காசை வச்சு அவன் பண்ண வேண்டியதானே, பண்ணுவான், அவன் அசட்டில் பண்ணுவான். உங்களுக்கு கொடுக்குறது அவன் கான்ட்ராக்டில் பண்ணுவான். அது அவன்ட்டு காசானா இல்லை. நீங்கள் 10,000 ரூபா கொண்டு போனீங்கன்னா அவன் 50,000 ரூபா வரைக்கும் லிமிட் தருவான். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பச்சையாகவே கேட்குறேன், 50,000 ரூபா வரைக்கும் லிமிட் தர்றவன் 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாஸ் அலோவ் பண்ணணுமா, இல்லை 10,000 ரூபாய்க்குள்ளே லாஸ் வந்தோடனே கட் பண்ணணுமா? உண்மையாக யோசிங்க. ஒருத்தன் 50,000 ரூபா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டுருக்கேன், காரில் போகிறேன், வாங்க நான் உங்களை மதுரையில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை மதுரையில் இறக்கி விடணுமா, இல்லை விழுப்புரத்தில் இறங்கிட்டு இவ்வளோ தான் நான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக? அப்போ நீ 10,000 ரூபா கொண்டு வா, நான் 50,000 ரூபா லிமிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறவன் என்ன பண்ணணும், அந்த 50,000 ரூபா லாஸ் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான்னா அவன் உண்மையிலே உங்கள் மேலே அக்கறையாக இருக்கான்னு அர்த்தம். அவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது மதுரை, இறக்கி விடுறது விழுப்புரம் அப்படின்னா
அப்போ எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிங்க உட்காந்து. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு 50,000 கடன் தர்றேங்கிறவன், அப்போ 50,000 நான் ஏன் ரைட்ஸ் தானே இது? 50,000 நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ல, அதுதானே கடன். அப்போ யோசிச்சு பாருங்க, கடன் அவங்களுக்கு தர்றான், ஆனால் கண்ட்ரோல் அவன் வச்சுக்கிறான். புரியுதா? இல்லைங்க, டேபிள் முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவன் சொல்லும் போது தான் நீங்கள் சாப்பிடணும். அவன் கொடுத்தா தான் சாப்பிட முடியும்னா அது எதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு ஆசை காட்டணும்? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 50,000 அவன் தருவான், ஆனால் உங்களோட 10,000 வரைக்கும் தான் அதை வந்து வெயிட் பண்ணுவான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ உங்கள் காசில் பண்ணுறீங்களா அவன் காசில் பண்ணுறீங்களா? உங்கள் காசில் தான் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறான்? அவன் காசை நான் 50,000 அதிகமாக கொடுத்து உங்கள் காசு 10,000 சீக்கிரமாக காலி பண்ண வைக்கிறான். இப்போ இதில் உள்ள விஷயம் புரியுதா? அப்போ உண்மையிலே அவன் 50,000 தரவனா இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த 50,000 நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்தா தான் கடன். கரெக்டா? அப்போ அந்த 50,000 அவன் கொடுத்து 10,000 உங்கள் காசை போட்டு வா நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இதில் என்ன நஷ்டம் வந்தாலும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்கள் 10,000 வரைக்கும் அவன் ரிஸ்க் எடுத்துட்டு அவனோட 50,000 சேஃபாக எடுத்துக்கிட்டு அவனுக்கு உண்டான புரோக்கரேஜையும் எடுத்துக்கிட்டு போகிறான்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி, நீங்கள் எவ்வளோ பெரிய அடி முட்டாள். யோசிங்க. அப்போ உங்களை எந்த வார்த்தையில் திட்டுறது? அப்போ இதெல்லாம் யோசிங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கான்ட்ராக்டான விஷயத்துக்கெலாம் கடனை கொடுப்பான், அசட்டான விஷயத்துக்கெலாம் கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் அசட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் பேங்க்கில் போய் எங்கே போயிட்டு வளரக்கூடிய இப்போ தங்கம் வாங்க போகிறேன்னு லோன் கேளுங்க, தரமாட்டான். ஏன்னா தங்கம் வளரக்கூடிய அசட்டு, அவனுக்கு லோன் கொடுக்க மாட்டான். எதெல்லாம் தேயக்கூடிய அசட்டோ அதுக்கு தான் லோன் தருவான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதெல்லாம் தேயுதோ, கார் வாங்குறேன்னு கேளுங்க, எத்தனை கோடிக்கு வேணாலும் கடன் தருவான். ஏன்னா அதெல்லாம் தேயிற பொருள். என்னைக்கா இருந்தாலும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதோட மதிப்பு குறைய தான் செய்யும். அப்போ குறைய 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 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட தான் போய் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதே வளரக்கூடிய பொருள் வாங்குனீங்கன்னா உங்களோட அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். மொதல் 10 லட்சம், அடுத்து 10 லட்சம், இப்படி 10 லட்சம் 10 லட்சமாக கடன் வாங்கி வாங்கி தங்கத்தையும் வாங்கி வச்சிங்கன்னா 1 கோடி ரூபா. அந்த 1 கோடி ரூபா தங்கம் 5 கோடி ரூபாய்க்கு வந்துடும். மறுபடியும் அவன்கிட்ட நீங்கள் கடனை வாங்க போகவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் உங்களை கடன்காரனவே வச்சுக்கிறணும். அப்போ தான் அவன் பேங்க் நடத்த முடியும். அப்போ தான் அவன் பொழப்பு நடத்தும். அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய பொருளுக்கு டிப்ரிசியேஷன் அசட்டுக்கு தான் கடன் தருவான். அப்ரிசியேஷன் அசட்டுக்கு கடன் தரவே மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னவாங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கடன் தருவான். ஆனால் கண்ட்ரோல் அவன் கடன் கொடுக்குற அமௌண்ட்டில் இருக்காது. நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கும். எனக்கு இந்த ஸ்டோரி அடிக்கடி ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் அந்த பட்டாசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. தீபாவளி இந்த மாதிரி டயத்துக்கு வெடி போடுறதுக்கு. அந்த வெடியெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் வந்து அப்படியே கொண்டு பத்திரமா வச்சுருவான். வச்சுட்டு உன் வெடி எடுத்துகிட்டு வா ஃபஸ்ட்டு போடுவோம் அப்படின்னு போடுவான். ஓம்கிட்ட எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் போடுவோன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி அவன் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி முடிகிற சாயங்காலம் வரைக்கும் அவன் வெடியை எடுத்து போட்டிருக்கவே மாட்டான். எல்லார் வெடியும் இப்படி சொல்லி 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 மொத்த வெடியும் இவன் தான் போட்டிருப்பான். புரியுதா? நான் போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன்னு கடைசியில் அந்த வெடியை காசு போட்டு வாங்கினவே அந்த வெடியை ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குற ஆளாக மாறிடுவான். இந்தா இது இந்தா இது எடுத்து இதெல்லாம் அந்த திரியெல்லாம் பிச்சு பிச்சு கொடுறா அப்படிம்பான். புரியுதா? இவனு இந்த லூஸு என்ன பண்ணுவான், ஓ அடுத்தது அவன்ட்டு வெடி நிறைய வச்சுருக்கான்ல, அவன் அவன் எடுத்து வரும்போது நல்லா ஜாலியாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற அந்த ஒத்த வெடி பாக்கெட்டையும் அதை மொத்தமாக பிச்சு 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 அவன்கிட்ட கொடுத்துட்டே இருப்பான். அதுதானே நீங்கள் பண்ணுறீங்க. இந்தா நான் 50,000 உனக்கு தர்றேன், நீ சூப்பராக இந்த இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணு, எல்லா லாபமும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற 10,000 இந்த வெடி போடுற ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அவன்கிட்ட கொடுத்த மாதிரி புரோக்கரேஜ் அது இது டேக்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் கவரை உதறி வீட்டில் போட்டு வரீங்க. சாயங்காலம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு உங்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டோன்ட்டு எங்கள் அம்மா திட்டுதுரா அப்படின்னு சொல்லுவான். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னே தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்போ உங்களை என்ன சொல்கிறது? அப்போ அதனால் என்ன பண்ணுங்கள், மொத்தத்தில் முதல்ல அதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் என்றைக்கு பச்சை கலரை பார்த்து வாங்குறீங்களோ அன்றைக்கி உங்கள் லாபம் பக்கத்தில் கூட வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் உங்கள் சொத்து ஃபுல்லாக அழிய போகுது. நீங்கள் ரூபா கூட சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். கடைசியில் ஓட்டாண்டியை விட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அது மாதிரி என்றைக்கு நீங்கள் அசட்டை டெவலப் பண்ணாமல் கான்ட்ராக்டை டெவலப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பிச்சைக்காரனாக தான் அலையணும். புரியுதா? ஸோ அது மாதிரி என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் டைம் உங்கள் இதில் இல்லையோ, ஸோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இதில் பென்சில் கூட வாங்கி சம்பாரித்து வாங்க முடியாது.
நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். இது எல்லாம் இல்லாமல் என்னைக்கு பணக்காரன் மாதிரி உங்களோட சொந்த காசு, பணக்காரன் கடன் வாங்குவானா? வாங்க மாட்டான். அது மாதிரி பணக்காரனோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? அவன்கிட்ட இருக்கும். பணக்காரனோட டிசிஷன் யார்கிட்ட இருக்கும்? அவன்கிட்ட இருக்கும். அவன் பயப்படுவானா? பணக்காரன் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், என்கிட்ட பணம் இருக்குது. பதட்டப்படுவானா? பட மாட்டான். ஆசைப்படுவானா? பேராசைப்படுவானா? பட மாட்டான். எதுவுமே இருக்காது. ரிலாக்ஸாக இருப்பான். படுத்துக்கிட்டே சம்பாதிப்பான். அவன் நல்ல எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் இருக்கும். நல்ல ஐடியா, நல்ல எக்ஸிக்யூஷன். இதுதான் பணக்காரனாக்கான ஸ்டைலு. ஏழைகள் இன்னும் ஏழையாக இருக்க விஷயம் என்னென்னா, என்னது பணக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்து ஒரு நாளும் இவன் செய்ய மாட்டான். அந்த அறிவு கொஞ்சம் கூட வராது. புரியுதா? அவன் சொல்கிறத அத்தனையும் செய்வான். மார்ஜின் வாங்கினா வாங்குவான், ஸ்டாப் லாஸ் வாங்கினா வைப்பான், இதை பண்ணாதனா பண்ண மாட்டான், எதையுமே பண்ண மாட்டான். சொந்தமாக சிந்திக்கவே மாட்டாங்க. அதான் சொன்னேன், மூளையே மழுங்கி போயிடும். ஸோ இப்படி தான் உங்களோட ட்ரேட் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போய் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், புரியும். அதனால தான் சொன்னேன், இதில் உள்ள விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்ச உடனே முழுசாக கற்றுக்கிட்டு ஒன்று தொழிலை பண்ணுங்கள், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் பார்க்குறீங்களா, இவ்வளோ ஒரு 2-3 வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கள். அவ்வளோதான். புரியுதா? இதெல்லாம் நான் பச்சையாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவன் வந்து ரொம்ப ஆணவமாக திமிராக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவன் தான் அவன் உங்கள் இடத்துலேருந்து பேசுகிறான்னு அர்த்தம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கழுத்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாங்க, அப்படி பண்ணிடலாங்க, இப்படி பண்ணிடலாங்கன்னு சொல்லி உங்களோட வீடு வாசல்லாம் விற்று உள்ளே போட வச்சு, மார்க்கெட்னா அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறவன் கழுத்தை இருக்கிறவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க கண்டிப்பாக முடியாது, இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்கிறவன் அந்த நேரத்துக்கு அவன் திமிரா பேசுகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு கடுப்பாகும், என்னடா இவன் இப்படி பேசுகிறான்ற மாதிரி தெரியும். ஆனால் அவன் தான் உங்கள் இடத்துலேருந்து பேசுகிறான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? உங்களை அப்படியே ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி இதை பண்ணுறா மச்சான், அதை பண்ணுறா மச்சான், இப்படி பண்ணுறா மச்சான், அப்படி பண்ணுறா மச்சான், என்னடா மச்சான் தான் சொன்னேலே, எங்கள் அம்மா திட்டுது மச்சான், நான் என்ன மச்சான் பண்ணுவேன், என்னால் வர முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்கள்ட்ட உள்ளே எதுவும் இருக்காது. அது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கனாலே அவங்க என்ன அர்த்தம், நீங்கள் அதிகபட்சம் அவங்களோட இதில் கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னேன், இங்கே இப்படி தான் இருக்கும். புரியுதா? இங்கே கத்தியை வச்சாதான் என்னது சலத்தை வெளியில் எடுக்க முடியும். இல்லை எனக்கு நீங்கள் கத்தி வச்சு கீறுறது ஒரு மாதிரியா இருக்குன்னா இடத்த காலி பண்ணு. கால் அழுகி போய் இல்லை எங்கேயாவது போய் கையை காலை சுட்டுக்கிட்டு அப்போ வரும்போது உனக்கு கால் எடுக்கிற கண்டிஷனில் திரும்பி வருவேன். அப்போ நான் பார்த்துக்கலாம். புரியுதா? அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இப்படி தான் இருக்கும். இஷ்டம்னா பாருங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. இல்லைன்னா எங்கே வேணாலும் போய் என்னது வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது உண்மையை சொல்கிறேன். நான் பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் ஜெயிப்பீங்க, இல்லைன்னா தோற்று போவீங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன். எந்த இடத்துல இங்கே ஆசை காட்டுறது இல்லை. எந்த இடத்துல இங்கே 1 கோடி போடுங்க, 2 கோடி போடுங்க, 10 லட்சம் போடுங்க, 5 லட்சம் போடுங்க நான் சொல்லவே இல்லை. முதல்ல இதை முழுசாக கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு உங்களோட மாத சம்பளம் மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்குல ஆரம்பிங்க. அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதில் எங்கே இருக்குது ஆசை வார்த்தை காட்டுறது? யோசிங்க, இதில் ஆசை ஆசை வார்த்தை காட்டுறது எங்கே இருக்குது? இதை கற்றுக்கங்க. நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றேன். அதில் ஒரு 10 லட்ச ரூபா போடுங்க, கடனை வாங்க, 1 கோடி ரூபாய்க்கு லிமிட் தருவான், மொத்தத்தையும் பண்ணுங்க. நான் டெய்லி 5000 ரூபா ப்ரோக்கரேஜ் மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். நான் தான் ஆசை இருக்குது. இங்கே எங்கே இருக்குது? எதுவுமே பண்ணாதீங்க 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 பண்ணாதீங்கன்னு தான் இங்கே அதிகமாக சொல்கிறேன். இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, எடுத்தங்க ஒத்தன் பண்ணாதீங்க, இதை பார்த்துட்ட உடனே பண்ணிடாதீங்க. அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் 20% விஷயம் இப்போ கூட சொன்னேன், ஏன் இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ இது எல்லாமே உங்கள் இடத்துலேருந்து பேசுகிறது. அதனால தான் சொன்னேன், உங்கள் இடத்துலேருந்து பேசியே உங்களுக்கு புரியலைன்னா என் இடத்துலேருந்து கமர்ஷியலாக ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி பேசுனா இல்லை, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 10,000 கொண்டு வாங்க, டெய்லி 10,000 சம்பாதிப்பது எப்படின்னு டைட்டில் வச்சா பிடிக்கும். அது மாதிரி எத்தனை டைட்டில் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ அப்படி அதெல்லாம் நடந்திருக்கணும்னா நீங்கள் இந்நேரம் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே, ஏன் ஆகலை? ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ். இதில் வேறு சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் தான் வச்சிங்க, ஏன் பணம் வரல? அப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் 99% பேர் தோற்று தான் போகிறாங்கன்னா அந்த 1% பேர் தான் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காம பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அந்த மார்க்கெட்டில் என்னெல்லாம் பண்ணி உங்கள் பணம் போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் தானே. ஏன் இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு வரல? இந்த யோசனை கூட ஏன் வரல? அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணால் ஜெயிச்சிருக்கலாம் தானே. அப்போ அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அது ஃபுல்லாக என்ன ஆகும், அவன் பண்ணுறது இல்லை, அவன் உங்களுக்கு சொல்கிறது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை இந்த சோப்பு சூப்பராக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னால் தான் 100 பேர்ட்ட சோப்பு விற்க முடியும். 100 பேர்ட்ட சோப்பு விற்றா தான் அவன் 1000 ரூபாயோட வீட்டுக்கு போக முடியும். அப்போ அவன் இடத்துலேருந்து சொல்கிறதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு இல்லை. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நல்ல இடத்துலேருந்து உங்கள் இடத்துலேருந்து உங்களுக்காக சொல்லணும்.
அப்போ சொல்லும்போது கோவப்பட்டு தான் சொல்லுவாங்க. உங்கள் மேலே அக்கறையாக உள்ளவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அடித்து தான் சொல்லுவாங்க, திட்டி தான் சொல்லுவாங்க. அவன் இடத்துலேருந்து பேசுகிறவன் தான் ஆசையாக பேசுவான். 10,000 ரூபா போட்டாங்க இன்னைக்கு துபாயில் சிட்டிசனுங்க அப்படிம்பான். புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து அதனால சொன்னேன், இங்கே எங்கேயுமே மார்க்கெட்டிங் இருக்காது. இது எல்லாமே யதார்த்தம். இப்படி தான் இருக்கும். இஷ்டம்னா பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்கன்னு நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணமும் அதான். புரியுதா? சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து கோல்டு, நிஃப்டி. நம்ம ரெண்டு மூணு நாள் ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அவுட்லைனாக வேகமாக பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதிகபட்சம் நிஃப்டி அதே இடத்துல தான் கிடக்கு. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்டும் இல்லை, போகவும் இல்லை, வரவும் இல்லை. ஸோ கவனிங்க. அப்போ இந்த கையை தாண்டி இப்போ என்ன போயிருக்கு? இது இந்த இடம் தான் லாஸ்ட்டு. இப்போ இந்த கையை தாண்டி ஹை போயிருக்கு. அப்போ இது அதிகபட்சம் போனால் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே நம்ம பார்த்தா தான். அப்போ இந்த இதோட 50% தாண்டி, அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு போனோன்னா டே. அப்போ டேயோடது அதிகபட்ச ஹை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இருக்குது. அப்போ இதோட 50% கிட்ட தான் இப்போ வந்திருக்கு. அப்போ அடுத்த ஒரு 3 நாள், இப்போவே மார்க்கெட் வந்து மல்லாக்க தான் கிடக்கு. புரியுதுங்களா? அடுத்த ஒரு 3 நாள் மார்க்கெட் இதை தாண்டி இன்சைட் வச்சுன்னா, இப்போ அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது விக்கு. இப்போ அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இது ரெண்டையும் தாண்டி மார்க்கெட் கீழே வச்சு இன்சைட் கேண்டில் வச்சதுன்னா, அப்போ இதோட 50% எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக இந்த 50%க்கே மார்க்கெட் வந்துடும். கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஓவரால் மொத்தத்துக்கும் 3க்கும் வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதிகபட்ச பெருசு இது. அதுக்கடுத்த பெருசு இது, இந்த லோ டு இந்த ஹை. அதுக்கடுத்து பெருசு இது, இந்த இதுலேருந்து இந்த இது. 3 வரைஞ்சிங்கன்னா போதும். அப்போ 3 பச்சை கலர்லேயும் பாருங்கள். அப்போ 1 2 3 3 பச்சை கலரை தாண்டி மேலே இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் அதிகபட்சம் மேலே பவுண்ட்ரி இங்கே இருக்குது. இதை உடச்சி போனால் மட்டும்தான் இங்கே வரும். ஆனால் இதை உடைச்சதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை உடைச்சது நிஃப்டினா இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா. அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். புரியுதா? ஓப்பன் ஏரியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் இந்த இடத்த போய் உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமாக சுருங்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கேருந்து இங்கே சுருங்குது, இது இங்கேருந்து இங்கே சுருங்குது. அப்போ சுருங்குனை தாண்டி என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்? இப்போ உடச்சி மேலே நிற்கிது. இப்போ இதோட 50 தாண்டி கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிது. ட்ரெண்ட் லைனை உடச்சி ப்ரைஸ் லைன்கிட்ட நிற்கிது. அதிகபட்சம் போனால் இங்கே போய்ட்டு இப்படி திரும்பணும். இதை தாண்டி மேலே போச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஓப்பன், எங்கேயுமே தடை இல்லை. இங்கே தான் சோர்ஸே இருக்குது. லாஸ்ட்டாக ட்ரெண்ட் லைன் இடிச்ச இடம் இங்கே தான். இதை தாண்டி அண்ட் தென் இது ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் இன்னும் மேலே போகும். இதை மொத்தமாக வச்சுக்கோங்க. இதை தாண்டிச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த 7500 பவுண்டரி இங்கே வரும். இந்த சோர்ஸுக்குள்ள கட்டாயம் வரும். சரிங்களா? ரெண்டாவது மார்க்கெட் வந்து சுருங்குது. அப்போ சுருங்குற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? ஆட்டோமேட்டிக்காக மேலே அக்ரெசிவாக இன்னும் உடைக்க ஆரம்பிக்கல. இப்படி இருக்குது மார்க்கெட்டு. அப்போ என்ன ஆகும்? இது வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த 50% லைன், இந்த ட்ரெண்ட் லைன் கூட இப்படி இருந்து மேலே தான் போகணும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? எப்போ இதை தாண்டி கீழே வரும்? முதல்ல இந்த 50% லைன் இங்கே இருக்குது, 2 லைன் இருக்குது. இது ரெண்டாக உடைக்கிறது சாதாரணது இல்லை. இதை உடைச்சி மார்க்கெட் வந்து இங்கே, இதை உடைச்சா மட்டும்தான் இங்கே தான் இருக்குது. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது, பக்கமாக இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் தான் லாங்காக இருக்குது. அப்போ நிஃப்டி வந்து வெரி லாங் டேர்மில் வந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 1 or 2 டேஸுக்கு நிஃப்டி எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 15 நிமிஷம் 1 hour இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளியராக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? அதிகபட்சம் ஹை லோ இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் இருக்குது. இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது எங்கே இருக்குது? அப்போ மார்க்கெட் எதை நோக்கி வந்துட்டுருக்கு? இந்த 50% லைனை நோக்கி வந்துட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணக்கூடாது? இது கீழே தான் வருதுண்ணா. இப்போ இது அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி மேலே போனால் தான் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இதுக்கப்புறம் இங்கே போய் இடித்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெரி லாங் டேர்மாக நிஃப்டி வந்து மேலே தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. லாங் டேர்மே மேலே தான் இருக்குது. அப்போ அந்த 3ஓட மேலே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓவர் வேல்யூவில் இருக்குது. அக்ரெசிவ் பயங்கரமாக ஓவர் வேல்யூவில் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி வந்தே தீரணும். இப்போ நம்ம விட்டாக போகலாம். கவனிங்க. இப்போ அதிகபட்சம் இப்போ ஒவ்வொன்றா வரைகிறோம், ஒன்று மட்டும். அப்போ இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இதோட 50% தான் வரணும். அடுத்து 15 மினிட்ஸ் படி பாருங்கள். 15 மினிட்ஸ் படி 50% லைன் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு தான் வரணும். அடுத்து 1 hour. அப்போ 1 ஹவரோட 50% லைன் எங்கே இருக்குது? அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த 3 லைன் இருக்குது. நான் சொன்னேன் டேயில் வந்து அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இங்கேருந்து மேலே போகணுன்னா இதை தாண்டி மேலே போகணுன்னா வந்து ஃபீல் போடணும். இப்போ மேலே போயிடுச்சு. அப்போ இதை தாண்டி மேலே போகணுன்னா கீழே வந்து ஃபீல் போடணும், போயிடுச்சு. அப்போ இதை தாண்டி போகணுன்னா வந்து ஃபீல் போடணும், போயிருக்கு.
அப்போ நான் இப்படி மேலே போகணுன்னா ஃபியூல் போட்டு தான் போகணும். அப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இதை தாண்டி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதை உடச்சினா என்ன ஆகும்? அப்போ இந்த ஃபியூலிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? 1 2 3 1 ஹவர் வரைக்கும் மேலே போயிருக்கு. 1 ஹவரே ஓவர் வேல்யூ இருக்குன்னா அட்லீஸ்ட் டேயே ஓவர் வேல்யூவில் இருக்குது. கரெக்டாக அங்கே நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு டேயோட 50% லைனுக்கு வராமல் மார்க்கெட் போகவே போகாது. அப்போ ஷார்ட் டேர்மாக மார்க்கெட்டு, அதாவது என்ன அர்த்தம்? நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் தான். வெரி வெரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனில் மட்டும்தான் என்ன இருக்குது? நிஃப்டி வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ட்ரேடிங் ஜோனை ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே தான் வரும். 100% கீழே தான் வரும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நிஃப்டியில். ஓகேவா? சரி. ஏன் இதெல்லாம் நான் வந்து ஓவராலாக சொல்லி முடிச்சிடறேன். ட்ரேட் ஜோன், இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனாக ஏன் சொல்லி முடிக்கிறேன்னா, இது அடிக்கடி நம்ம பார்க்கறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன். புரியுதா? சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ கவனிங்க. அடுத்து கோல்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே மார்க்கெட்டை கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பெருசுலேருந்து ஜஸ்ட் லைக் தட் அதிகபட்சம் ஹையெல்லாம் மட்டும் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. மார்க்கெட் வந்து ஈஸியாக புரியணும். அப்போ என்ன ஆகும்? டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகணும். கரெக்டாக? சப்போ அடுத்து அதை விட கொஞ்சம் சின்ன ஃப்ரேம் வாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே தான் போகணும். கரெக்டாக? அடுத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி வாங்க. அப்போ மார்க்கெட் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் கீழே வரணும். புரியுதா? கீழே வரணும். அவ்வளோதான் விஷயம். அடுத்து 15 மினிட்ஸு அதெல்லாம் மைக்ரோ ஷார்ட் டேர்ம் தான். கீழே தான் வரணும். 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலேயும் போயிடுச்சு, கீழேயும் வந்துருச்சு. அப்போ நியூட்ரலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் கீழே வரணும். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து டேயும் 4 ஹவரும் பொறுத்த வரைக்கும் மேலே போகணும். அப்போ மேலே போகணுன்னா எங்கே போகும்? கீழே 1 ஹவரோட ஃபியூலிங் பாயிண்ட் வந்து ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போகும். அப்போ ஷார்ட் டேர்மாக கோல்டு வந்து கீழே தான் வருது, லாங் டேர்மாக மேலே போயிட்டுருக்கும். புரியுதா? அவ்வளோதான் விஷயம். ஆனால் மேலே போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வரைக்கும் ஃபியூலிங் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல இதுதான் டே. இங்கேருந்து இங்கே போகணும். ஆனால் இங்கே போகிறதுக்குள்ள அப்படியே போகுமா? ஒவ்வொரு பச்சை கலர் கேண்டலாக வச்சு விடாமல் போகுமா? அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. திரும்ப திரும்ப வந்து அதான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப வந்து இந்த ஃபியூல் அடித்து போகணும். இவ்வளோதான் விஷயம். கரெக்டாக? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங் டேர்மு ஷார்ட் டேர்ம். அப்போ இது குறைஞ்சபட்சம் நமக்கு ட்ரேடுக்கு மட்டும் பார்க்கணுன்னு என்ன பார்த்தா போதும்? இதை பார்த்தா போதும். ட்ரேடு மட்டும் தான் நான் பண்ண போகிறேன்னா இதை பார்த்தா போதும். அப்போ இதை பாருங்கள், இது மார்க்கெட் வந்து 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வரணும். அப்போ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் ஹை எல்லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 15 மினிட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? கீழே தான் வரணும். அடுத்து 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எல்லோ எங்கே இருக்குது? இங்கே லோ இருக்குது. ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இது மேலே 50% தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு வரீங்க. அவ்வளோதான். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே தான் வரணும். அப்போ என்ன பண்ணுங்கள்? 3 இப்போ எடுத்து பாருங்கள், மார்க்கெட் தெரியும். இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும். அப்போ இதை விட்டுருங்க. இதை உடச்சதுன்னா மார்க்கெட் வந்து இங்கேயாவது வந்துட்டு ஃபியூலிங் போட்டு தான் போகும். அதனால தான் சொன்னேன், ஷார்ட் டேர்மாக கோல்டு வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே வந்து இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்துட்டு தான் போக முடியும். அவ்வளோதான் விஷயம். இப்படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல மறுபடியும் இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும். இந்த இடத்தோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். இது ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ நம்ம பண்ணது பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி அதுக்கான விஷயங்களை எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக பாருங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். அதில் மாதிரி இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக சிந்திங்க. இப்போ நான் சொல்கிறேங்கிறக்காக சிந்திக்காமல் இருக்க வேண்டாம். நீங்கள் சிந்திங்க. புரியுதா? தெரிஞ்சிருச்சா? 2 விஷயந்தான். ஒன்று இதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா இதை விட்டு தூரம் போயிருங்க. புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சும்மா பார்த்து சும்மா எதையாவது உருப்படாத அக்கௌண்ட்டை பண்ணிவிட்டு உங்கள் நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் என்னத்தை சொன்னாலும் புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், நான் சம்பாரிச்சிட்டு பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அதை நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என்னோட அக்கௌண்ட்டில் சம்பாதிக்கிறேன், கிளைண்டோட அக்கௌண்ட்டில் சம்பாதிக்கிறேன், ட்ரைனிங் கொடுத்து சம்பாதிக்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துலையும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபண்டட் அக்கௌண்ட் அனலிஸ்ட்டாக இருக்கேன், அதுக்கப்புறம் காப்பி ட்ரேடர், எல்லாமே சம்பாரிச்சிட்டு நான் பேசுகிறேன். புரியுதா? ஒன்று. அப்போ எனக்கு பெனிஃபிட்டு. நீங்கள் எதுக்கு சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு ஏன் தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அப்போ உங்களுக்கு நஷ்டம் தானே? ஏன் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ உருப்படியாக போய் எங்கேயாவது ஒப்பேறதுக்கு வழியை பாருங்கள். ஒன்று. கரெக்டாக? இல்லைன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு வேலைக்காகவும் தெரிஞ்சால் ஒரு சேனலில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ தூக்கி போட்டு தூரமாக போயிருங்க, ஓரமாக போயிருங்க, மற்றவங்களுக்கு வழி விடுங்க. அதான் அர்த்தம். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, இதோட விஷயம்லாம் புரிஞ்சிருச்சுல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு மார்க்கெட்டை பார்க்குறதே மாறிடுச்சு, வியூ மாறிடுச்சு, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது,
இது வரைக்கும் நான் இது தொழில்னா தெரியாமல் இருந்தேன், இது ஒரு தொழிலுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு, இப்படி நிறைய சொல்கிறீங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி வசனம் பேசிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, அப்போ முழுசாக கற்றுக்கணும். ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணணும்? இடத்த காலி பண்ணி தொழிலை விட்டே போயிடணும். அதான் அர்த்தம். அதான் என்ன அர்த்தம்? ஒன்று இந்த யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆகும்? பிடிக்கல, இல்லை இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரிலனா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து தொழிலாக கற்றுக்கிட்டு பண்ணாமல் சும்மா இதில் இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏதோ போட்டு நோண்டி 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 உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமும் விரயம் பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப்பையும் விரயம் பண்ணிடாதீங்க. இது ரெண்டு தான் நான் சொல்கிறது. அப்போ முதல்ல இங்கே பிடிச்சிருந்தா பார்த்து இது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிற பாயிண்டில் நீங்கள் திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மைண்ட் செட்லேயும் நீங்கள் எல்லா ப்ளஸ் ஆர் மைனஸும் கேள்வியை கேட்டே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. சிந்திங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் சிந்திங்க. இல்லை கம்யூனிட்டியில் வாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இப்போ நாங்கள் லைவ் ட்ரேடே வந்துட்டோம். இப்போ லைவ் ட்ரேடரோட ப்ராஃபிட்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ முழுசாக கற்றுக்கிட்டு அது கரையறதுக்கு வழியை பாருங்கள். இல்லைன்னா சும்மா இப்படி எத்தனை நாளைக்கு கேள்வியாக கேட்டுட்டு இருப்பீங்க? கேள்வினால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம். நான் நேற்று சொன்னதான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது சூப்பரான இந்த 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 ஊர்லேயே இதான் சூப்பரான லட்டுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இது நீ சும்மா கதை சொல்கிற, இது காரி துப்புற மாதிரி இருக்குது இந்த லட்டு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஆமாம் நீ சொன்னது உண்மை தான், சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றுத்துக்கும் ஆக போகிறதில்ல. ஸோ அதே மாதிரியான விஷயம் தான். ஒன்றும் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே போனால் கிடைக்காது. அதனால தான் சொன்னேன். ஒன்று இதை முழுசாக கற்றுக்கிட்டு தொழிலாக பண்ணுங்கள். இல்லையா இடத்த காலி பண்ணுங்கள். லைஃப்பை வீணாக்காதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.